अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। ला इलाहा इल्लल्लाह ला मौजूद इल्लल्लाह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக அரமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் உபதேசங்களை மிஷ்காத் ஷரீஃப் நாம் கேட்டு வருகிறோம். அதில் பாபு ஃபஸாயிலு ஸலாத் ஹதீஸ் நம்பர் 624. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் உமாரத் இப்னு ருவைபா ரலியல்லாஹு அன்ஹு கால் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். தொழுகையின் சிறப்பை பற்றிய பாடம். பெருமானா சொல்ல நான் கேட்டேன், லை எலிஜன் நாரா அஹதுன், நரகில் அந்த ஒரு மனிதன் நுழைய மாட்டான், அந்த ஒருவரும் நுழைய மாட்டார்கள். சல்லா கபல துலு இஷம்சி வ கபல குரூபிஹா, சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறையும் முன்பும் தொழுதார்களே, அப்படிப்பட்ட யாரும் நரகில் நுழைய மாட்டார்கள். ஃபஜ்ரும் அசரும் ஏனி அல் ஃபஜ்ர வல் அசர் ரவாஹு முஸ்லிம். அப்போ மற்ற தொழுகைக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லையா? அப்படி இல்லை பை, 5 நேர தொழுகையும் கட்டாய கடமை தான், செய்துதான் ஆக வேண்டும். இந்த ஃபஜ்ரும் அசரும் இருக்கே முனாஃபிக்குங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ஃபஜ்ர் தூக்கத்தில் போயிடும், அசர் வியாபாரத்தில் போயிடும். தொழில் வியாபாரம் கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் முக்கியமான வேலை நடக்க முடியாது நேரம், அதில் அலட்சியமாக இருப்பாங்க. அதனால் அதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள். அப்போ அது ரெண்டும் தொழுகுன்னா சில சங்கடங்களுக்கு மத்தியில் ஃபஜ்ர் காலகத்தால் எந்திரிச்சு குளிர் நேரத்துலேயும் எந்திரிச்சு ஒழுவு செஞ்சுட்டு தொழுதுட்டு வந்து பள்ளியாசலுக்கு வரணும். அதனால் அது சற்று சிரமப்பட்டாவது தொழுக வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால அதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள். எல்லா தொழுகையும் அதே மாதிரி தான். வன் அபி மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, யார் அந்த 2 குளிர் நேர தொழுகைகள், இது ஒன்று ஃபஜ்ர் இன்னொன்று இஷா. ஃபஜ்ர் காலை நேரம், இஷா வந்து அந்த இருள் சூழ்ந்த பின் மகரிப் பின்னாடி விழித்திருந்து இஷா தொழுக வேண்டியிருக்கு. அதனால் இந்த 2 குளிர் நேர தொழுகைகளை தொழுவார்களோ சுவனத்தில் நுழைந்து விட்டார். அது 2 மணி தொழுது மற்ற தொழுகாமல் வந்தால் சொல்லிட்டு போவாரா? அப்படி இல்லை, அதனுடைய முக்கியத்துவத்துக்காக வேண்டி அப்படி சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு நேரமும் ஒரு சில நேரங்களில் சில தொழுகைகளை முக்கியத்துவம் கொடுத்து பெருமான சொல்லுவாங்க. காரணம் சூழ்நிலைகளை பொறுத்து. பார்த்திங்கன்னா திடீர்னு இஷாவுக்கு ஆள் கம்மியாக வரும், என்னப்பா ரொம்ப குளிர் நேரம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லலாம், இன்னும் இஷா வந்து ரொம்ப முக்கியமான தொழுகை. இந்த குளிர் நேர தொழுகைகளை யார் அந்த சிரமத்தை தாங்கி தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம் அது ரிவாஜ் செய்கிறாங்கன்னா அந்த தொழுகை தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு நம்ம தான் அசருக்கு ஜனம் கம்மியாக வராங்க, ஜனம் கம்மியாக இருக்கிறாங்க, வியாபாரம் இதுன்னு போயிட்டாங்க, தொழில் விவசாயம் அறுவடை அப்படின்னு, இந்த ரொம்ப முக்கியமான தொழுகைப்பா இது அப்படின்னு சொல்லி அதன் முக்கியத்துவத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேரமும் அதன் முக்கியத்துவத்தை சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்கன்னா ஆனால் அதுதான் முக்கியத்துவம், மற்றதெல்லாம் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சில மனிதர்களை கவனித்து சில விஷயங்களை சொல்லப்படி ஏற்படும். அப்சல் வராது, நேற்று தான் அப்சலுடைய அம்மா ஃபோன் போட்டு என்கிட்ட அவங்க அம்மா பையன் வந்து என்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறான், திட்டுறான் என்னையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணம் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவங்க அம்மா, உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி பயான் வந்து உட்காந்துட்டு அப்சல் உலகத்திலே சிறந்த அமல் தாயுடைய துவா வாங்கிறது தான் அப்படின்னு அவருக்கு சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? திடீர்னு பார்த்தா ரஷ்விக் வீட்டிலேருந்து ஃபோன் போடுறாங்க. என்ன அவர் வந்து இந்த மாதிரி நிறைய குளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சுக்காதீங்க, இந்த வாரத்தில் ஒரு தான் குளிக்கிறாரு. சுத்தம் தான்ப்பா எல்லாத்துலேயும் சிறந்த அமல். சுத்தம் வந்து ஈமானில் ஒரு பாதி அப்படின்னு அதை பற்றி பயன் செய்கிறேன். அதனால எல்லாத்துலேயும் சிறந்த அமல் சுத்தம்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ நேற்று நீங்கள் சொன்னீங்க அது கிடையாது, அப்படி அர்த்தம் இல்லை. அது அவருக்கு, இது உங்களுக்கு. எல்லாமே சிறந்த அமல் தான்.
ஒவ்வொருத்தரும் என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, யார் என்ற செய்தி வருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் ஹதீஸை தாவீல் செய்யணும். இல்லைன்னா ஒரு ஹதீஸ் முரண்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அப்படி வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹாரி. இரவிலே உள்ள மலக்குகளும் பகலில் உள்ள மலக்குகளும் மாறுகிறார்கள், ஒருவரை பின்தொடர்ந்து ஒருவர் வருகிறார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா பகல் நேரத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய கணக்கு வழக்குகளை தயார் பண்ணக்கூடிய மலக்குகள் வருவாங்க. அவங்க ஃபஜர்லேருந்து அசர் வரைக்கும் அவங்க வேலை, அசர்லேருந்து ஃபஜர் வரைக்கும் இன்னொருத்தவங்க ரெண்டு டியூட்டி மாறி மாறி வருவாங்க. பகல் டியூட்டி, நைட் டியூட்டின்னு இருக்குது. பகல் டியூட்டி மலக்குமார்கள் அசரில் எல்லோரும் வேலை முடிஞ்சு திரும்பி போகக்கூடிய டைம் அவங்க சந்திப்பாங்க. அப்போ தான் இரவு டியூட்டி மலக்குமார் வருவாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நேரம் ஒன்று அசரில், இன்னொன்று ஃபஜர் தொழுகையில், அசர் தொழுகையில் மீட்டிங் பண்ணிக்குவாங்க, சந்திச்சு முசாபா செஞ்சுக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இவங்க பொறுப்புகளை இவங்க ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி நடக்குது. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹாரி வ யஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் அஸ்ர். ஃபஜ்ர் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் அவர்கள் ஒன்று சேருவார்கள். சும்மா யஅருஜுல் லதீன பாத்து ஃபீக்கும். பின்பு இரவில் உங்களிடம் தங்கியிருந்த அவர்கள் அல்லாஹ்ட்ட போவாங்க. வ யஸ்அலுஹும் ரப்புஹும். அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான். வ ஹுவ அலமு பிஹிம். அவன் நன்கு அறிந்திருந்த நிலையில். இப்போ இரவு மலக்குகள் எப்போ வந்திருப்பாங்க? முதல் நாள் எப்போ வந்திருப்பாங்க? இரவு மலக்குகள் நைட் டியூட்டி அசருக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை அசருக்கு வந்துட்டு புதன்கிழமை ஃபஜரோட அங்கே கிளம்பியிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு அசருக்கு வந்திருப்பாங்க, ஃபஜர் கிளம்பியிருப்பாங்க. ஃபஜருக்கு போய் சேர்ந்தோன்னா அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் அவங்களுக்கு கேட்பான், எப்படி பார்த்தீங்க என் அடியார்களை அப்படின்னு. எல்லாமே தெரிஞ்ச ரப்பு. ஆனால் பெருமான சொல்கிறாங்க, சொல்லாச்சும் ஹுவ அலமு பிஹிம். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் தான். இருந்தாலும் கேட்கிறான் அல்லாஹ், கைஃப தரக்தும் இபாதி, என் அடியார்களை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சொன்னாங்க, யாரெல்லாம் நாங்கள் போகும்போதும் தொழுதுட்டு இருந்தாங்க, வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாங்க. அப்படி நடுவில் என்ன பண்ணாங்க? அட்டகாசம் ஆகலாம் விட்டாங்க. அல்ல கேட்கும் போதே இப்படி கேட்குற பாருங்க, நைட்டு பாரு என்ன பண்ணான் யோகிய பையா அப்படி கேட்கல. அல்லா தால கேட்கும் போது நீங்கள் போகும்போது அடியா என்ன பண்ணாங்க, வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா கேட்குறதே அல்ல. எல்லாம் நாங்கள் போகும்போது எல்லாம் ஜமாத்தாக தொழுதுட்டு இருந்தாங்க, அசர் தொழுதுட்டு இருந்தாங்க ரப்பே. அப்புறம் வரும்போது தொழுதுட்டு இருந்தாங்க ரப்பே. சரி விட்டு போதும், நடுவில் மன்னிச்சறேன், அதுக்கு மேலே வேணாம் நினைச்சிங்களா. அது நடுவில் எல்லாம் ஃபுல்லாக கேட்டால் நிறைய அட்டகாசங்கள் நடக்கும். ஆனால் அல்லா சொல்ல கருணையா அல்லாஹ் எல்லாம் அதை கேட்கல பாருங்கள். கேட்கும் போது கைஃப தரக்தும் இபாதி, நடிகார்களை விட்டு வரும்போது என்ன செய்து கொண்டிருந்தால், எப்படி விட்டு வந்தீர்கள்? வயக்கூலூன் அவர் சொல்லுவார்கள், தரக்குனாகும் ஒஹும் யுசல்லூன், நாங்கள் வரும்போது தொழுதுகிட்டு இருந்தாங்க ரப்பே, அந்த நிலையில் விட்டு வந்தோம். வா அத்தீனாகும் ஒஹும் யுசல்லூன், நம்ம அவர்களிடத்துல வரும்போதும் தொழுது கொண்டு தான் இருந்தார்கள் அப்படின்னு. நடுவில் அது கேட்டனா அதான் ரெண்டு பக்கம் தொழுதாங்க ரப்பே. நடுவில் அதை கேட்கட்ட மட்டும் பதில் சொல்லுங்கள், கேட்காது தேவையே இல்லையா. இப்படி கேட்குறான் பாருங்க. கேட்கும் போதே அல்லா சொல்லுவான், கருணை கடலாகி அல்லா தாலா கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்கள், அதுக்கு மேலே தேவையில்லை. அப்புறம் நடுவில் நான் மன்னிச்சுக்கிறேன் விடுங்க. முத்தஃபக்குன் அலைஹி, அப்படின்னு மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அல்லா ஜல்லஷானு தாலா. அப்படின்னா அண்ணன் தான் வழக்கு அனுப்புறது போகிறது வர்றது எல்லாமே. வன் ஜுந்துபுல் கஸ்ரி ரலியல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சல்லா சலாத்த சுப்ஹி, யார் சுபுஹுடைய தொழுகை தொழுகிறார்களோ, ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹி, அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார். அப்போ சுபு தொழுதாலே அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செய்து விடுகிறார். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவரை நரகத்தை விட்டு பாதுகாப்பான், அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து விடுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய கடமை சுபு தொழுக வேணும்னு அல்லாஹ்த்தால கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டார், அந்த அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்துக்குள் வந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை கீழே அவர் நுழைந்து விடுகிறார். அல்லாஹ் அவரை பாதுகாப்பான், நரகத்தை விட்டு அவர் விடுதலை செய்வான். அப்போ யார் அந்த தொழுகலையோ அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு அவர் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை விட்டு நகர்ந்துட்டார். இப்போ அல்லாஹ் பிடிப்பான், நான் ஒப்பந்தம் பண்ணேன், தொழுகணும்னு ஒப்பந்தம் பண்ணி அந்த ஒப்பந்தத்தை விட்டு ஏன் விலகின நீ என்று அவரை பிடிப்பான், நரகிலே தள்ளுவான். வலா எத்துருபன்னக்கும் உல்லாஹு, அல்லாஹால உங்களை தேட வேண்டாம். ஃபி திம்மத்திஹி, தன்னுடைய பொறுப்பிலிருந்தும் பிஷையின், எந்த ஒன்றுக்காக எந்த ஒரு தொழுகைக்காக வேண்டியும். ஃபைன்னஹு மையத்துலுபுஹு மின் திம்மத்திஹி பிஷையின், அல்லாஹ் தன் பொறுப்பிலிருந்து அவன் பின் வாங்கியதற்காக யாராவது ஒருவரை தேடுவானேயானால் யுதுரிக்கு கட்டாயம் பிடித்து கொள்வான். சும்மா யகுப்புஹு அலா வஜிஹி ஃபி நாரி ஜஹன்னம், நரகத்திலே அல்லாஹ் அவரை முகம் குப்புற தள்ளுவான். ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒய் பாதி நுசஹில் மசாபிஹி அல் குஷீரி பதில் கஸ்ரி. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لو يعلم الناس ما في النداء والصف الأول, பாங்கு சொல்வதிலேயும் இன்னும் முதல் சஃபில் நிற்பதிலேயும் உள்ள சிறப்புகளை இந்த மக்கள் அறிவார்களேயானால், சும்ம லம் எஜிது இல்லா எஸ்தஹிமு, பின்பு அவர்கள் குலுக்கல் சீட்டு போட்டுதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தவிர வேறு வழி இல்லை என்றால், அலைஹி அதன் மீது லஸ்தஹமு, குலுக்கல் போட்டு எடுப்பார்கள். அதாவது பாங்கு சொல்கிறதுக்கு போட்டி வந்துடும். நீ அவ்வளோ சிறப்பு இருக்குது பாங்கு சொல்கிறதுல,
பாங்கு சொல்லக்கூடிய சத்தத்தை எத்தனை வஸ்துக்கள் கேட்குதோ அவ்வளோ வஸ்துக்களும் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லணும், அவ்வளோ சவாபு நமக்கு கிடைக்கும். பாங்கு சத்தம் கேட்டு எத்தனை பேர் தொழுகிறாங்களோ பள்ளிவாசல்லையோ வீட்லேயோ அவ்வளோ பேருடைய சவாபில் ஒரு பங்கு அல்லாஹ் நமக்கு தர்றான். அதனால் பாங்கை விட சிறந்த ஒரு அமல் எதுவுமே கிடையாது. கலீமினா என்று சொன்னாங்க, கலீமி சர்க்கார் சொன்னாங்க, ஒரு இடத்துல பாங்கு சொல்கிறக்கூடிய இடம் இருக்குது, ஆனால் போட்டியாக இருக்குன்னா 1,00,000 லஞ்சம் கொடுத்தாவது, 1,00,000 கொடுத்தாவது, லஞ்சம்னு மற்றவங்க சொல்லலை, 1,00,000 ரூபாய் கொடுத்தாவது அந்த வேலையை சேர்ந்துக்கும். அரசு வேலை சேர்ந்து காசு தராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாங்கு சொல்கிறதுக்கு போட்டியாக இருக்கும், காசு கொடுத்தாவது சேர்ந்துக்கும். 1,00,000 ரூபா கொடுத்தாவது இமாமத்து வேலையை விட்டு வெளியே வந்துடு அப்படின்ட்டாங்க. இமாமத்து வேலை இருந்துச்சு, 1,00,000 கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். 1,00,000 கொடுத்தாவது வெளியே வந்துடு, அது அவ்வளோ ஆபத்து. அது ஏன் ஒரு சின்ன இமாம் லாமின், இமாம் பொறுப்புதாரி வருவார். ஒரு சின்ன குறை ஒன்று ஏற்பட்டால் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்து பார்க்குற, காலில் பெயிண்ட் ஒட்டியிருக்கு, ஒரு சின்ன அளவு முடிஞ்சா இப்போ சொன்னால் அத்தனை பேர் தொழிலும் திருப்பி தொழுவணும், சும்மா தொழில் திருப்பி தொழுவணும். சொன்னால் பேசி மொய்னார் இது இமாம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இது பிரச்சனையாக போய்டும், சொல்லாமல் கொல்லாமல் ஓடிடுவான். அவ்வளோ பேரும் வாழ்க்கையில் ஒரு தொழுகையை விட்டதுக்கு நீ பாவதையாயிருவேன். உழவு மறந்து வந்துடுவான், அல்லது உழவு செய்யும்போது ஒரு சின்ன பகுதி பிரச்சனை ஏற்பட்டு போயிடலாம். அந்த தொழுகையில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஓதிடலாம். உதாரணம் சொல்கிறேங்க இருங்க, அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் ஓதிட்டு 2வது ரகத்தில் எந்திரிச்சு நின்ட்டேன். இப்போ சையா சவு செய்யணும், செஞ்சால் இவன் கோச்சுக்கோணும்னு செய்யாமல் ஓட்டிடுது. அல்லாஹ்க்கு தெரியுமில்ல, அந்த கோரில் ஃபரல் அந்த அந்த வாஜிபை வந்து தருக்கு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, குறைவில் நாக்கிசான தொழுகை ஆயிடுச்சு. சட்டப்படி சையா சவு செய்யணும், சையா சவு செய்யாவிட்டால் அந்த தொழுகையை திருப்பி தொழுவணும். யாருக்கும் தெரியாமல் ஏமாத்தறியா? இப்போ அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து எந்திரி அல்லாஹும் எந்திரிக்கணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஓதிட்டு அல்லம் சொல்கிற பாதி ஓதிட்டேன், திரும்ப ஞாபகம் வந்துச்சு, திரும்ப அல்லம் சம்பவம் ஓதினேன். சையா சவு தருக்கு சையா சவு செய்யணும், இல்லை யாருக்கும் தெரியாத சையா சவு. சைதா ஒரு முறை செஞ்சுருந்தேன், இந்த மாதிரி அல்ல அத்தஹியாத்தினோட விட்டுருந்தேன், எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு தருக்கு செஞ்சுருக்காருன்னு, அப்போ சையா சவு செஞ்சுருவானுங்க. இப்போ இது இருக்குது, சில சையா சவுகள் இருக்குல்ல, யாருக்குமே தெரியாது நீ என்ன செஞ்சேன்னு. உதாரணமாக தக்பீர் கட்டின உடனே அல்லம் சூரா ஓதணும், ஏதோ ஞாபகத்தில் அலம் நஷ்ரஹ் சத்ரக வ வதஅனாக விது ஓதிட்டு அல்லம் சூரா தர்க் ஆயிடுச்சு. சிறியான தொழுகையில், லுஹருடைய தொழுகை, அசர் தொழுகையில் இப்போ அல்லம் சூரா தர்க் செஞ்சுட்டேன். இப்போ தர்க்க வாஜிப் என்ன வச்சு சையா சவு செய்யணும். அல்லம் சூரா விட்டா அனஃபி மாதிரி சையா சவு செய்யணும், வேறு லம்மு சூரா ஓதிட்டா ஷாஃபி மாதிரி தொழுகை கூடாது. சிறி தொழுகை யாருக்கும் தெரியாது, சலாம் கொடுத்து எஞ்சி போயிடுறது, அது பாட்டுக்கு துவா ஓதிட்டு. ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, தருக்கல் வாஜிபு யாருக்கும் தெரியாமல். அல்ஹம் சூரா மட்டும் ஓதிட்டு ருக்குக்கு போயிட்டார். லம்மு சூரா ஓது வாஜிபு முதல் ரக்கத்தில், லுஹரில் அசரில் என்ன செய்யணும்? இப்போ சஜிதா சவு செய்யணும், செய்யாமல் போயிட்டார் அவர் பாட்டுக்கு. இதுக்கு யாருக்கும் தெரியல, ரகசியமாக வச்சுக்கோ, நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நாக்கிசான தொழுகையை கொடுத்துருக்க மக்களுக்கு மத்தியில் நீ படி. இமாமத்து வேலை சாதாரண, நான் எங்கேயுமே இமாமத் செய்கிறதே கிடையாது, முட்டடிச்சு ஓடிடுறது. இமாமத்தே வேலை, இமாமத் செய்யறது 4 பேர் இருந்தாலும் நான் இமாம் யாரோ தெரிஞ்சவங்கண்டா அவங்களுக்கு நீ தொழுவை வைப்பான்னு விட்டுறது. இமாமத்து வேலையை நமக்கு வேணாம் ஐயா அப்படின்னு. சஹாபாக்கள் இமாமத்தை விட்டு ஓடுவாங்களாம், தலை தெரிக்க, அம்மாடி இமாமத்தே வேணாடான்னு. இமாமத்து, வசியத்து, கலா, நீ தீர்ப்பு, ஃபத்துவா, இது விட்டுலாம் ஓடிடுவாங்க. 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கிறது, சமாதானப்படுத்துறதுக்காண்டி 2 பேர் சண்டைப்படுத்துறாங்க, சமாதானப்படுத்துறது 2 பேர் சீக்கிரம் ஒத்துவாங்க. 2 பேருக்கு தீர்ப்பளித்த பின்னாடி இவனும் குறை சொல்லுவான், அவனும் குறை சொல்லுவான், வேணவே வேணாம்ப்பா தீர்ப்பளிக்கிறது. சமாதானப்படுத்த வேலை, சமாதானம் போய்க்குங்க பையா, இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க, அது வேறு விஷயம். இவனு முன்னாடி பின்னாடி 2 பேருக்கு தீர்ப்பளிக்கிறது. தீர்ப்பளிக்குதல், 2 பேருக்கு மத்தியில் நியாயம் வழங்குறது, இவற்றை விட்டெல்லாம் ஓடி விட்டாங்க சஹாபாக்கு. பெருமானே சொல்லியிருக்காங்க இப்னு அப்பாஸ் சொல்லியில் பார்த்து, இப்னு அப்பாஸ், நான் எதை உங்களுக்கு விரும்புகின்றேனோ அதான் உங்களுக்கு விரும்புகிறேன், என் அன்பு மகனை அபுனையன் கூப்பிட்டு 2 பேருக்கு மத்தியில் சேர்த்து வைக்கிற வேலைக்கு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. இப்போ சமாதானப்படுத்தி வைக்காத அன்பு நசியத்துங்கிறது வேறு. ஏப்பா அடிச்சுக்கிறீங்க உங்கள் இல்லைங்கப்பா, சரி சொல்லு உன் பிரச்சனை என்ன, உன் பிரச்சனை என்ன, அவரோட வீட்டை பிடிங்கிட்டாரு அப்படிங்கிற, நீ என்ன சொல்கிற, அவர் தோட்டத்தை நீ கொடுத்துட்டு வீட்டை கொடுத்துரு அவருக்கு அப்படி. ஆஹாம்பா, இப்படி தீர்ப்பளிக்கிறது இல்லையா, வேணவே வேணாம், பஞ்சாயத்தே வேணாம் நமக்கு, அதை விட்டு ஓடிடுறது. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி வந்து பாதிப்புகள் வருது. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதில் நன்மை விளைந்தால் நம்மளை வந்து அவன் காசாக கொடுக்க மாட்டோம், பாராட்டலாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அதில் ஏதாவது குழப்பம் நடந்தால் நம்மளே தான் போட்டு பாட்டுவானும். அந்த மாதிரி விஷயத்தை ஓடிடணும். குறிப்பாக இந்த நான் அந்த மாதிரி சில விஷயங்களை மாட்டிட்டு முடிச்சிருக்கேன், அவர்கிட்ட ஓடியாச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறது, நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லுங்கள், நான் துவா செய்கிறேன், நல்ல மாப்பிள்ளையாக கொடுப்பான். இது என் பையனுக்கு நல்ல பொண்ணு தான் சொல்லுங்கள், நான் துவா செய்கிறேன், நல்ல பொண்ணு அல்லாஹ் தஆலா கொடுப்பான்.
யாரெல்லாம் ஒரு நல்ல செய்தியாகவே நல்ல பொண்ணை கூட இல்லை அப்படின்னு துவாசி ஓடிடணும் நினச்சிக்கல. நீ பாட்டுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு இருக்குது கட்டுங்க அப்படின்னு சொன்னால் கட்டிடுவாங்க. 2 பேரும் சந்தோஷமாக பிள்ளை குட்டி பெற்றாலும் நமக்கு என்ன பரிசில் மாதம் மாதம் கொடுத்துட்டு போவாங்களா? நீங்கள் தான் இந்த பொண்ணை கட்டினீங்க, நீங்கள் சொல்லி தான் அந்த பொண்ணை கட்டணும், நீங்கள் சொல்லி தான் அந்த மாப்பிள்ளை கட்டணும்னு யாரும் நமக்கு மாதம் மாதம் பரிசு அனுப்புறது இல்லை பிள்ளை பற்றி சொல்லக்கூட மாட்டாங்க. நாம் தான் பொண்ணை சொல்லியிருப்போம், கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு கூட மாட்டாங்க. சில நேரம் கல்யாணத்துக்கு கூட மாட்டாங்க, அதுவும் நடக்கும். அப்படி கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடித்தாலும் கூட பிள்ளை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. அது சந்தோஷமாக வாழ்ந்துக்குவாங்க. ஏதோ பிரச்சனை ஆச்சு இவர் சொல்லி தாங்க அந்த பொண்ணை கட்டணும். அதுங்க நாங்கள் வேறு இடத்துல நம்ம பொண்ணு வந்துச்சு, இன்னும் இவர் பெரியவராக இருக்கிறாரு, அஜத்து சொன்ன துவாக்கு இவர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்துல்லாவுக்கு பொண்ணு கட்டணும். கடைசியில் பார்த்தா பிரச்சனையாக நிற்கிது. அடிவரி ஏசத்தை நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும், உங்களால் தான் நடந்துச்சு, வாங்க தம்மா. ஐயோ அப்பா தம்மத்தில் உருட்டுறானுங்க. வேணவே வேணாயா, இதெல்லாம் சஹாபாக்கள் தலையிடவே மாட்டாங்க. வசியத்தை நிறைவேற்றுக்கான்னு கூப்பிட்டு உங்களை வசியை சேரேன், அதை யார்கிட்டையோ சொல்லுங்கள், காது சரியாக கேட்க மாட்டேங்குது. பிரச்சனையே வேணாம். சஹாபாக்கள் விட்டடிச்சு ஓடி போயிடுவாங்க இதெல்லாம் விட்டு, அணைஞ்சுங்களா. அதனால் நம்ம இமாமத்துங்கிறது அவ்வளோ ஆபத்தான பணி. என்கிட்ட கலீமி நாயகம் சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் மோதினார் வேலைக்கு சேர்ந்துக்கோ, 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் இமாமத்துட்டு ஓடுட்டான். நீ என்ன பஸ் ஏறான்னு கேட்டான் என்கிட்ட. சர்க்கார் நான் இந்த மாதிரி தரிசனம் நடத்திட்டு இருக்கேன். உலகத்திலே இன்றைக்கி ஆக சிறந்த வேலை மொத்த துனியாவில் தரிசனம் நடத்துறது தான். அல்லாஹ் ரசூலை பற்றி குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதில் அல்லாஹ் தஆலா கொடுக்குற வருமானம் இருக்குதே, அது உலகத்திலேயே ஆக சிறந்த கமாயி. பெஹ்தரீன் சாரே துனியா में बेहतरीन कमाई अफजल कमाई ये हैं. மிகச்சிறந்த வருமானம் எதுங்க? அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுத்து, ஹதீஸ் சொல்லிக் கொடுத்து, குர்ஆன் ஓதி கொடுத்து, அலிஃப் பேத்தை ஓதி கொடுத்து, அவங்களுக்கு ஹதீஸ் போதிச்சு கொடுத்து, அதில் அல்லாஹ் 4 காசு கொடுக்குறான் பாருங்கள், நமக்கு வருமானம் மாதம் சம்பளம் கொடுக்குறான் பாருங்கள். சாரே துனியாவே பெஹ்தரீன் கமாய். அதை விட வேறு என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம். அந்த காசுக்கு நீ செஞ்சது வேலை இருக்க, இதில் வேறு சிறந்த வேலை என்ன சொல்லும்? சட்டி செய்கிறதா, பானம் செய்கிறதா, வீடு கட்டுறதா, எதுவுமே அதுக்கு சிறந்தது இல்லை. உனக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு நீ இன்றைக்கி மாதமெல்லாம் ஒருத்தனை உட்காந்து குர்ஆன் சொல்லி கொடுத்துருக்கு, காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் ஹதீஸ் சொல்லி கொடுத்துருக்குற குர்ஆன், இதை விட சிறந்த இஸ்ஸே பெஹ்தரீன் கமாய் குச் பி நஹீ, பெஹ்தரீன் அமல் இஸ்ஸே சிவா குச் பி நஹீ. உலகத்திலே மிகச்சிறந்த வேலை இதை தவிர வேறு கிடையாதுப்பா அப்படின்னு என்கிட்ட கலீமி சர்க்கார் என்று சொல்லி காமிச்சாங்க. அதனால் என் ஷேഖுடைய பிச்சையில் அல்லாஹ் இந்த வேலையை தான் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் 30 வருஷமாக அல்லாஹ் செய்ய வைக்கிறான். இறுதி மூச்சு வரைக்கும் அதுதான் நம்ம செய்யணும்னு ஒரு ஆசை. இறுதி மூச்சு வரைக்கும் பாடம் நடத்தணும். கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம் நடத்திட்டு அப்படி மொத்தா போயிடணும். அது யஹ்யா இப்னு முஈன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாழ்நாளெல்லாம் ஹதீஸ் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் மக்களுக்கு பாடம் நடத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் வரும், எப்படி அல்லாஹ் மூத்து கொடுக்குறாங்க பாருங்களேன், பாடம் நடத்திட்டே இருக்கிறாங்க. ஹத்தஸனா அரிசி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சனது ஹத்தஸனா யஹ்யா கால ஹத்தஸனா யூனுஸ் கால ஹத்தஸனா யூசுப் கால ஹத்தஸனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ஹத்தஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு அப்படின்னா அப்படியே விழுந்துட்டாங்க. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருந்ததோ தஹலல் ஜன்னா ஹதீஸ் முடியுது. தஹலல் ஜன்னா சொல்லலை, அப்படி கீழே வந்துட்டாங்க. மன் கான ஆஹிரு கலாமிஹி வஹீர் முஈன் யார்? புகாரி இமாமுடைய உஸ்தாத். மன் கான ஆஹிரு கலாமிஹி மதீனா ஷரீஃபில் பெருமாள் ரவுதாவில் பாடம் நடத்துகிறாங்க. உலக மக்களே திரண்டாங்க, அவ்வளோ பெரிய முஹத்தீஸ் அவங்களோட ஜனாதா பெருமானா ஸல்லல்லாஹு எந்த ஜனாதா கட்டையில் வைத்து குளிப்பாட்டப்பட்டார்களோ அதில் வச்சு குளிப்பாட்டுறாங்க. பெருமானாருக்கு பின்னாடி அந்த கட்டையை வச்சுட்டாங்க, யாரும் குளிப்பாட்டல. அதில் அந்த கட்டையை கொண்டு சொல்லி அதில் வச்சு குளிப்பாட்டினாங்க. யஹ்யா இப்னு முஈன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது அப்படியாப்பட்ட முஹத்தீஸ் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையில் வச்சு அவங்கள குளிப்பாட்டினாங்க. ஜன்னத்துல் பகீல் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னாங்க. அடுத்த வரி சொல்ல முடிஞ்சு தஹலல் ஜன்னான் அதை நிரூபித்து காமிச்சிட்டாங்க. அதை இது வாயால் சொன்னாங்க, அது செயலால் காமிச்சிட்டாங்க. ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், தஹலல் ஜன்னா செயலில் காமிச்சிட்டாங்க. அதான்ச்சா, ஏன்னா அந்த ஐஸை முடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க தஹலல் ஜன்னான், அப்போ ஆஹிரு கலாம் தஹலல் ஜன்னான் வந்திருக்கும். அதனால் மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ரூஹ் முடிஞ்சு. வா 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 அது மாதிரி வாழ்நாளெல்லாம் ஹதீஸையும் தஃப்சீரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே நிலையில் நம்ம ரூஹு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக உங்கள் துவா பரக்கத்தில். என்ன பை, அப்போ இதை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை பை. இப்போ பாங்கு சொல்கிறது சிறப்பை இந்த மக்கள் அறிந்து கொள்வார்களே ஆனால், சஃபில் ஒரு முந்தைய சஃபில் உண்டான சிறப்பை அறிந்து கொள்வார்களே ஆனால்,
இன்றைக்கி அந்த சஃபுடைய முந்தைய சஃபுடைய அருமை தெரியாதனால முந்தைய சஃபில் இடம் இருக்குது, பிந்திய சஃபில் உட்காடுறான். அங்கே ஃபேன் இல்லை, இங்கே ஃபேன் இருக்குன்னு ஃபேனுங்களை உட்காந்துருக்கான். சில தூணு பக்கத்தில் சாஞ்சு உட்கார்றது வசதியாக, செவுத்து ஓரத்தில் உட்கார்றது. முந்தைய சஃப் கிடச்சா போட்டி போட்டு உட்காரணும். அதனுடைய சிறப்பை தெரிந்து கொண்டால் எல்லாரும் வந்து போட்டி போட்டுக்கணும். எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்குவாங்க. அதனால என்ன செய்வாங்க, சரி பேர் எழுதி போடுவோம், எத்தனை பேர் இருக்கிறீங்க, அத்தனை பேர் பேரையும் சொல்லுங்கள், எழுதி கொடுங்க, சீட்டு குலுக்கி போட்டு இத்தனை பேர் தான்ப்பா அப்படின்னு அந்த சீட்டு குலுக்கி போட்டு பேர் எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுரும். லஸ்தஹமு வலவு யாலமுன மாஃபி தஹ்ஜீர். தஹ்ஜீர் சொன்னால் தப்கீர்னு அர்த்தம். இபாதாத்துகளுக்கு முந்தி வருவது, பள்ளிவாசலுக்கு முந்தி வர்றது. லஸ்தபகு இலைஹி, தஹ்ஜீருன்னு சிறப்பை அறிந்து கொள்வார்கள். ஆனால் அதில் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். எந்த வேலையும் முந்தி வர்றது பை தொழுகைக்கு மட்டும் இல்லை, தொழுகைக்கு முன் பள்ளிவாசலில் முதல் ஆளாக வர்றது, தர்மம் செஞ்சால் முதல் ஆளாக கொடுக்கறது, எதுலேயுமே முந்தி வர்றது. வரவு ஆலமூன மாஃபில் அத்தமா சுபஹ், இஷா தொழுகையில் அத்தமான இஷா தொழுகை, இஷா தொழுகையிலும் சுபு தொழுகையிலும் உண்டான சிறப்பை அறிவார்களேயானால் லா தௌஹுமா வலவு ஹபுவன், தவழ்ந்து கொண்டாவது அந்த தொழுகைக்கு வந்து விடுவார்கள். கை காலில் தவழ்ந்தாவது தொழுகைக்கு வந்துடுவாங்க. அதில் அத்தாமத் அப்படின்னா இரவின் முதல் பகுதி, 1/3 சென்று விட்ட நேரம், முன்னிரவுன்னு வச்சுங்களேன். 1/3 நேரம் சென்று விட்ட பின்பு அந்த நேரத்துக்கு அத்தமா என்று சொல்வது. அந்த தொழுகைக்கு இஷா தொழுகைக்கு அத்தமா என்று அத்தமா அப்படின்னு சொல்லி மக்கள் புழங்குவாங்க அந்த வார்த்தையை. முத்தஃபகுன் அலைஹி. பெருமானாரும் புழங்கியிருக்காங்க அத்தமா என்ற வார்த்தையை, சஹாபாக்களும் புழங்கியிருக்காங்க. பின்னாடி பிற்காலத்தை பெருமானார் சொல்ல அந்த அத்தமா என்ற வார்த்தையை புழங்க வேணாம். அல்லாஹ் குர்ஆனில் இஷா என்ற வார்த்தையை சொல்லிட்டான். மிம்பாதி சலாத்தில் இஷாயி, இஷா தொழுகைக்கு பின்பு அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லிவிட்டனால அந்த அத்தமா என்ற வார்த்தையை விட்டுருங்க, அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துங்க என்று பெருமானார் பின்னாடி தடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் பெருமானாரும் புழங்கினார்கள், சஹாபாக்களும் புழங்கினார்கள். وأنه قال رسول الله صلى الله عليه وسلم ليس صلاة أثقل على المنافق من الفجر والعشاء. ஃபஜ்ரு இஷாவை விட முனாஃபிக்கு கஷ்டமான தொழுகை வேறு எதுவும் இல்லை. காலை எந்திரிச்சு வரணும், இஷா தொழுகை ரொம்ப நேரம் காத்திருக்கணும். வலவு யஅலமூன மாஃபிஹிமா, இரண்டிலும் உண்டான சிறப்பை அறிவார்களேனா லா தௌஹுமா வலவு ஹபுவன், தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து இருப்பார்கள். சப்பானியாக சீச்சிக்கிட்டு வர்றாங்களே, 2 காலம் வேலை செய்யலை, கையில் ஊண்டி வர்றாங்களே, அதுக்கும் அப்படி சொல்லுவாங்க. 2 கையை ஊண்டி குழந்தைங்க தவக்குதில்லை, அந்த மாதிரி காலை தவழ்ந்துக்கிட்டு வர்றதுக்கும் ஹபுவன்னு சொல்லுவாங்க. وعن عثمان رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من صلى العشاء في جماعة, யார் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். வமன் சல்ல சுப்ஹ ஃபி ஜமாஅத்தின், சுப்ஹை யார் ஜமாஅத்தை தொழுகிறார்களோ ஃபகஅன்னமா சல்லல் லைல குல்லஹு, முழு இரவும் அவர் நின்று தொழுத வணக்க நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்போ இஷா ஜமாஅத்தோடு தொழுது சுன்னத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டார், படுத்து தூங்கிட்டார். ஃபஜ்ரு பாங்க சொன்ன எந்திரிக்கிறார், பள்ளிவாசலுக்கு வர்றாரு, ஜமாஅத்தோட ஃபஜ்ரு முன் சுன்னத்து ஃபரல்லாம் ஜமாஅத்தை தொழுது முடிச்சிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ், இரவெல்லாம் தொழுத சவாபெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஒரு ஆள் இஷா வந்து ஜமாஅத் தொழுகாமல் வீட்டில் தொழுது விட்டு அப்படியே விடிய தொழுகிறார் ஃபஜ்ர் வரைக்கும். ஃபஜ்ரு மூட்டே தொழுதுக்கிறார் ஜமாஅத் இல்லாமல். புரிஞ்சுங்களா? இவரை விட அவர் நன்மையில் முந்தி விட்டார். இரவெல்லாம் சும்மா தூங்கியிருந்தும் நன்மையை அடைந்து கொண்டார் அவர். وعن ابن عمر رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يغلبنكم الأعراب على اسم صلاتكم المغرب قال وتقول الأعراب هي عشاء. பை ஆரம்பத்தில் மகரிப்னா குரூப், சூரியன் மறைந்த பின்பு தொழுகக்கூடிய தொழுகை, அதான் கரபனா மகரிப். இஷா என்றால் இரவு தொழுகை அப்படின்னு பேர். ஆரம்பத்தில் வந்து இஷா தொழுகைக்கு அத்தமா என்றும் இந்த வார்த்தையை புழங்கி கொண்டிருந்தார்கள் அராவி. மகரிப் தொழுகைக்கு இஷானா இரவு இல்லை, அஷானா இரவு சாப்பாடு, இஷானா இரவு தொழுகை இப்படின்னு அர்த்தம். மகரிப் போய் இரவு தொழுகை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ மகரிபுக்கு இஷா என்ற வார்த்தையும் இஷாவுக்கு அத்தமா என்ற வார்த்தையும் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை மாற்றிடுங்க, அல்லாஹ் சொன்னது மிம்பதி சலாத்தில் இஷா என்று, அல்லாஹ் கடைசி இஷா தொழுகை தான் அல்லாஹ் சொல்கிறான், அதை மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ மகரிபு இஷான்னு சொன்னால் அப்போ குழம்பிற மக்களுக்கு மத்தியில் இஷாவுடைய வக்தி எதுங்கன்னு கேட்டால் ஒருத்தன் வந்து சூரியன் உதிச்சு மறைஞ்சிருந்து அப்படின்னாப்பா இல்லைப்பா ஷஃபக்கம் மறைஞ்சிருந்து வருது, அப்போ வக்து சொல்லும்போது குழம்பிடும். அதனால் ஒரு தொழுகைக்கு ஒரு பேர் தான், இஷா என்ற பேர் இனிமேல் மகரிபுக்கு யாரும் சொல்ல வேணாம். அதே மாதிரி அத்தமா என்ற பெயரை இதுக்கு சொல்ல வேணாம், இஷாவுக்கு சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார்.
இப்போ தகூல் ஆராபு கிராமவாசிகள் சொல்கிறார்கள் ஹியல் இஷா, இதுதான் இஷா என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்த வேண்டாம். வக்கால் இன்னும் சொன்னார்கள் லா யக்லிபன்னக்குமுல் அராபு அலா இஸ்மி சலாத்திக்குமுல் இஷா, உங்களுடைய இஷா தொழுகையுடைய பெயர் விஷயத்தில் உங்களை அராபி கிராமவாசிகள் குழப்பி விட வேண்டாம், மிகைத்து விட வேண்டாம். இப்போ இன்னஹா ஃபி கிதாபில்லாஹி அல் இஷா, குரானில் அல்லாஹ் தஆலா அதுக்கு இஷா என்று தான் பெயர் சொல்கிறான். இப்போ இன்னஹா துஅத்தமு பி ஹிலாபில் இபிலி, அறிஞ்சுங்களா? அப்போ துஅத்தமு அத்தமா என்று பெயர் சொல்லப்படுகிறது. அத்தம துஅத்தமுன்னா ஏத்தமன் அத்தமா என்று பெயர் சொன்னான்னு அர்த்தம். பெயர் சொல்லப்படுகிறது பி ஹிலாபில் இபிலி, ஒட்டகத்தின் பால் கறப்பதை கொண்டு. அப்படின்னா அரபு மக்கள் பொதுவாக ஒட்டகம் மேய்க்க காடுகள் காலையில் அமைச்சிடுவாங்க. அந்த ஒட்டகமெல்லாம் மேய்ஞ்சு சாயந்தரம்னா வீட்டுக்கு வரும். எல்லாம் அசரோட மகரிபோட எல்லாம் வீட்டுக்கு வரும். எல்லாம் வந்து சேர்றதுக்கு நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டி எல்லாம் வந்து சேரும். சாயந்தரம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். வந்து அவைகள் எல்லாம் ஒரு இடத்துல போய் கட்டி போட்டு முடிக்கிறதுக்கு முன்னிரவு ஆயிரும் எல்லாத்தையும். அதுக்கு பின்னாடி தான் பால் கறப்பாங்க. முன்னிரவு வந்த பின்னாடி தான் உதாரணம் 8 மணி 8:30 மணிக்கு மேலே தான் பால் கறப்பாங்க. எல்லா ஒட்டகத்தையும் எல்லாத்தையும் கட்டி போனதுக்கு கொண்டு அதுக்குரிய இடங்களை கொடுக்கணும், தீனி போடணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா வட்டம் வந்துடுச்சான்னு டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பால் கறக்கிறதுக்கே 8-8:30 ஆயிரும். உட்காந்து அதுக்கு பின்னாடி தான் எல்லா ஒட்டகத்துலேயும் முன்னிரவு 3ல் ஒரு பங்கு இரவு வரைக்கும் பால் கறந்து முடியறதுக்கு 10 மணி ஆயிரும். எல்லா ஒட்டகத்துலையும் பால் கறந்து முடியறதுக்கு. அப்போது முன்னிரவு நேரம் எத்தமா என்ற அசல் அர்த்தம் வந்து முன்னிரவு நேரம், அந்த 10 மணி 3ல் ஒரு பங்கு சென்ற நேரம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலைக்கும் அத்தமா வேலைலாம் முடிஞ்சுங்களா அப்படின்னு சொன்னால், அத்தமா வேலைன்னா எது? பால் கறக்கிற வேலை. அந்த எல்லா வீட்லேயும் ஒட்டகம் எல்லா வீட்லேயும் பால் கறக்கும். அப்போ அந்த முன்னிரவு வேலை முடிஞ்சுங்களா அப்படின்னா அந்த பால் கறக்கிறது. அப்போ அத்தமா என்பதை இந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வேலைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அத்தமா என்றால் அசல்ல முன்னிரவு, நினைஞ்சுங்களா? அது கடைசி எங்கே போயிடுச்சு? அது அத்தமா முடிஞ்சுங்களா அப்படின்னா பால் கறந்துட்டிங்களான்னு அர்த்தம். இல்லைங்க, அத்தமா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பால் கறக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பால் கறக்குதலுக்கும் அந்த பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நேரத்துக்கு ஒரு நேரம்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலை கூட பயன்படுத்துவாங்க. உதாரணம் சொல்லி பார்ப்போம். காலை கடன் அது இப்போ நம்மளாலும் சொல்லுவாங்க காலை கடன்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அர்த்தம். பாத்ரூம் போயிட்டீங்கன்னா அர்த்தம். இப்போ காலை வேலைன்னா காலை கடனாக பாத்ரூம்னு தமிழ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு வார்த்தை. அது மாதிரி அந்த வேலையில் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் அத்தமா என்பது பால் கறக்குதல் என்ற அர்த்தத்திலும் மக்கள் புழங்குகிறார்கள். அதனால் அத்தமா என்பது இஷா என்ற அர்த்தத்திலும் நீங்கள் புழங்குனீங்கன்னா குழப்பம் வந்துடும். அத்தமா முடிஞ்சுங்களா, நீங்கள் அத்தமானு சொல்கிறீங்களா, இது இஷாவை தொழுதுட்டேன்னு கேட்குறீங்களா, இல்லை பால் கறந்துட்டேன்னு கேட்குறீங்களா, இல்லைங்களையே அப்படின்னு மக்கள் நாளைக்கு அது குழம்பி வரும். அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஃபைன்னஹும் நிச்சயமாக ஃபைன்னஹா நிச்சயமாக அதுவாகிறது துஅத்தமு பி ஹிலாபில் இபிலி, அந்த பெயராகிறது. அத்தமா என்று பெயர் வைக்கப்படுகிறது ஒட்டகத்திற்கு பால் கறப்பதை கொண்டு. புரிஞ்சுங்களா? சரி. வான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்னஹாவுடைய லமீர் வந்து அந்த இஷா தொழுகையுடைய பக்கம் லமீர் மீட்டுறாங்க சிலர். ஃபைன்னஹா அந்த இஷாவுடைய தொழுகை அந்த இஷா என்ற பெயராகிறது. துஅத்தும் அத்தமா என்ற பெயர் வைக்கப்படுகிறது பி ஹிலாபில் இபிலி, ஒட்டகத்துக்கு பால் கறப்பதின் நேரத்தை கொண்டு அவ்வாறு பெயர் வைக்கப்படுகிறது. அதனால் ரெண்டையுமே குழப்பிக் கொள்ளாதீர்கள். ரவாஹு முஸ்லிம். வான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யௌமுல் ஹந்தகி, ஹந்தக்குடைய நாளிலே பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபசூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, நம்மை நடுத்தொழுகையை விட்டும் இந்த மக்கள் தடுத்து விட்டார்கள். ஸலாத்துல் அஸர் தொழுகையை விட்டும். மலா அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா, அல்லாஹ் அவருடைய வீடுகளையும் கபறுகளையும் நெருப்பை கொண்டு நிரப்புவானாக. முத்தஃபகுன் அலைஹி. பை அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, எல்லா தொழுகையும் நீங்கள் பரிபூர்ணமாக பேணி தொழுகுங்கள், அதிலும் குறிப்பாக நடுத்தொழுகையை நீங்கள் பேணி தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வஸ்ஸலாத்தில் உஸ்தாங்கிறது எதை குறிக்கிறது என்று குர்ஆன்லேயும் நேரடியாக வரல. ஹதீஸில் சில கருத்து வேறுபாடு, ஒரு சில நேரங்களில் பெரும்பாலும் அசர்னு சொல்லியிருக்காங்க, வேறு சில வேறு தொழுகைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுதான் என்று சரியான முறையில் நிர்ணயம் செய்ய முடியவில்லை. அதனால் ஒவ்வொருவரும் இப்படியும் இருக்கலாம், இப்படியும் அர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சுமாராக 70 கருத்து சொல்கிறாங்க சில பேர்.
இப்போ தந்தையும் கிதாபிலேயே பார்த்தா 25 கருத்து போட்டிருக்காங்க. சில பேர் ஃபஜ்ருன்னு சொல்கிறாங்க, லுஹருன்னு சொல்கிறாங்க, அசருன்னு சொல்கிறாங்க, மகரிப்னு சொல்கிறாங்க, இஷான்னு சொல்கிறாங்க. நடுத்தொழுகை என்பது ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஃபஜ்ரு நடுத்தொழுகை தான். ஏன்னா முன்னாடி மகரிப் இஷா இருக்குது, பின்னாடி லுஹர் அசர் இருக்குது. லுஹரு நடுத்தொழுகை தான், முன்னாடி இஷா ஃபஜர் இருக்குது, பின்னாடி அசர் மகரிப் இருக்குது. அப்படி எல்லாமே நடுத்தொழுகைன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் இதுதான் அவரவர்கள் எது முக்கியத்துவம் என்று நினைக்கிறாரோ அதான் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஹதீஸுகளும் அதன் பக்கமாக நக்கல் செய்யப்படுகிறது. இன்னும் சில பேர் இல்லை, நடுத்தொழுகை நடு இரவில் தொழுகக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை, சில பேர் நடுப்பகலில் தொழுகக்கூடிய லுஹா தொழுகை, சில பேர் அவ்வாபின் தொழுகை, இஸ்ராக் தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நடுத்தொழுகை என்றால் நடு என்றால் கல்பு குறிக்குது. அப்போ அந்த நடுத்தொழுகை என்றால் எல்லா தொழுகையிலையும் கல்பை கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணி ஹுதூரோடு தொழுகக்கூடிய தொழுகை தான் நடுத்தொழுகை அப்படின்னு சொல்லி சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க. இப்படியா பல கருத்து வைக்கிறாங்க. பை எல்லா கருத்துமே எடுத்துங்க வரைஞ்சுங்களா, அந்தந்த நேரத்தில் எது சிறப்பாக தெரிகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது 27 இருக்குது, நீ ஒன்று 28 தான் புதுசாக ஒன்று சொல்லுங்கள், யார் வேணான்னு சொல்லலாம் வரைஞ்சுங்களா. ஆக ஹாஃபிது அலா ஸலவாத் வ ஸலாத்துல் உஸ்தா, எது உண்மையில் எது நடுத்தொழுகை என்பது அல்லாஹ் தான் அறிவான். ஹதீஸுகளில் கொஞ்சம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. இப்படி கருத்து வேறுபாடு வருவதும் நல்லது தான். ஏன்னா இதுதான் நடுத்தொழுகை என்று நீங்கள் லுஹர் தொழுதுன்னா அதுக்கு தனி சாவாப் கிடைக்கும். விசேஷமான அல்லாஹ் சொன்னான் இல்லையா இல்லை அப்படின்னு அசர் தொழும் போது இதுதான் நடுத்தொழுகை என்ற உணர்வோடு தொழுதுன்னா அதுக்குரிய சாவாப் கிடைக்கும் நிச்சயமாக. அதனால் அது ஒன்றும் அப்படி கருத்து வேறுபாடுகள் ரஹமத் தான் இந்த உம்மத்துக்கு. சரி வாங்க. ஹபசூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, இந்த ஹந்தக்கில் போர் நடக்குது, குழி வெட்டியிருந்தாங்க. எதிரிகள் அந்த பக்கம் இருந்து அம்பு மழை பொழிந்தார்கள், இந்த பக்கம் இருந்து இவர்கள் அம்பு மழை பொழிந்தார்கள். கொஞ்சம் தவறுனா, கொஞ்சம் கண்காணிப்பு தவறுனா அங்கேருந்து குழியில் இறங்கி இந்த பக்கம் வந்துடுவாங்க. அதனால் சஹாபாக்கள் எல்லா பக்கமும் அலர்ட்டாக ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. எந்த பக்கம் மக்கள் இறங்கி வர்ற மாதிரி சூழ்நிலை வருதோ அந்த பக்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அம்பு அடிக்கிறாங்க. அவனுக்கு பயந்து அடித்து ஓடிடுறாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் சஹாபாக்கள், அந்த பக்கம் எதிரிகள், நடுவில் குழி. அவ்வாறு ஒரு முறை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு அம்புகள் மாறி 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 அம்படித்து கொண்டிருந்தார்கள். அதில் வந்து அசர் தொழுகு போய் ஜமா தொழு முடியல, அந்தளவுக்கு டைம் ஆயிடுச்சு. அசர் கலாவாயிடுச்சு, மகரிப் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் மகரிப் அசர் ஜமா கலாவா தொழுதாங்க. இவ்வாறு அசரை எங்களை விட்டும் அவர்கள் தாமதிக்க வைத்து விட்டார்கள், கலாவாக்கி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வீடுகளையும் கபர்கள் நெருப்பால் நிரப்புவானாங்க. பெருமானார் லானத் செய்யல போய் உள்ளதை சொல்கிறாங்க, வாக்கையே தானே. அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபர்களையும் நெருப்பால் தான் நிரப்பி வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. அதனால் உண்மை தான் சொல்கிறாங்க, லானத்து மாதிரி ஆகாது இது. முத்தஃபக்குன் அலைஹி. அல்லது இவ்வாறாக வங்காஃபிர்களை யார் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத வங்காஃபிர்களை லானத் செய்யறதும் ஜாயிஸ் தான், அந்த அடிப்படையில் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், லானத்துல்லாஹி அல் காஃபிரின் வருது இல்லை, அல்லாஹ்வுடைய லானத் அல்லாஹ் ரசூலுடைய சாபமாகிறது. இன்னொரு இடத்துல லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அத்தனை பேர் லானத்து யாருக்கு தகுதி உள்ளதுன்னு அல்லாஹ் சொன்னானோ அவர் லானத் செய்யலாம். மற்றபடி எது லானத் தகுதியற்ற வஸ்துகள் லானத் செய்யக்கூடாது. முஸ்லீமை பார்த்தோ வஸ்துக்களை பார்த்து காற்று மழை இவற்றை லானத் செய்யக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்துல் அஸர், ஸலாத்துல் உஸ்தா என்பது ஸலாத்துல் அஸரைத்தான் குறிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரவாஹு திர்மிதி. வன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கௌலி, பெரும்பாலான ரிவாயத்துக்களை பார்த்தா அஸர் தொழுகை என்பது தான் நிறைய ரிவாயத்துக்கள் வருது பை. அதனால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி ஃபீ கௌலிஹி தஆலா, இந்த அல்லாஹ்வுடைய இந்த சொல்லிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆன், கான மஷ்ஹூதா, அல்லாஹ் இடத்திலே அது சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது, ஹாலிராக்கப்படக்கூடியதாக. ஷஹீதனா ஹாலிரானான் சாட்சி சொல்ல ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். மஷ்ஹூதா மஹ்லூரா ஹாலிரானது அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம், சாட்சி சொல்லப்பட்டது என்று அர்த்தம் வைக்கலாம். குர்ஆன் அல் ஃபஜர், ஃபஜரில் ஓதக்கூடிய குர்ஆன் என்றால் இந்த இடத்துல ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜருடைய தொழுகை என்றும் பொருள் வைக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால தஷ்ஹதுஹு மலாயிகத்துல் லைலி வ மலாயிகத்துன் நஹார், அந்த ஃபஜருடைய தொழுகைக்கு இரவுடைய மலக்குகளும் பகலுடைய மலக்குகளும் ஹாதிராக ஆகிறார்கள். ரவாஹு திர்மிதி. அல் ஃபஸ்லு ஸாலிஸ் அன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலா அஸ்ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்துல் லுஹர், உஸ்தா நடுத்தொழுகை என்பதாகிறது, ஸலாத்துல் லுஹர் லுஹர் தொழுகையாக இருக்கும் என்று சொன்னார்கள். இது ஒரு ரிவாயத்தில் வருது. ரவாஹு மாலிக் அன் ஸைதின் வ திர்மிதி அன்ஹுமா தாலீகன். வன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி லுஹர் பில் ஹாஜிரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை மதிய நேரத்திலே நடுப்பகலில் தொழுவார்கள்.
வலம் யகுன் யுசல்லி சலாத்தன் அஷத் அலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா. பெருமான ஸல்லல்லாஹு தொழுகைகளில் இதைவிட சிரமமான தொழுகை சஹாபாக்கள் எதுவும் இல்லை. கடுமையான வெயில் நேரத்தில் உச்ச வெயிலில் அங்கிருந்து வந்து தலையும் வந்து காஞ்சி போய்டும், காலும் சுடும், ஒரே உஷ்ணமாக இருக்கும். வந்து தொழுவது என்பது அவ்வளோ சிரமமாக இருந்தது. ஃபஸனஸலத், அப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்கினான், ஹாஃபிது அல ஸலவாத், எல்லா தொழுகைகளையும் பேணி தொழுகுங்கள், வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடு தொழுகையை இன்னும் பேணுதலாக தொழுகுங்கள். இப்போ லுஹர் தொழுகை தான் உஸ்தா என்ற வார்த்தை குறிக்கிறது என்று இந்த சஹாபி ஸைத் இப்னு சாபித் அவர்கள் அறிவிக்கிறார்கள். வகால சொன்னார்கள், இன்ன கபலஹா ஸலாத்தைனி பாதஹா ஸலாத்தைனி, லுஹருக்கு முன்னால் 2 தொழுகை இருக்கிறது, ஃபஜ்ரும் இஷாவும் இருக்குது, பின்னாடி மக்ரிப் இஷா இருக்குது. அதனால் எல்லா தொழுகைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒவ்வொரு தொழுகைக்கும். ரவாஹு அஹ்மது அபூ தாவூத். இது உங்களுடைய கருத்து. வான் மாலிக்கின் பலகஹு அன்ன அலி பின் அபி தாலிப் அப்துல்லா பின் அப்பாஸ் கானா யகூலானி அஸ்ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்து சுப்ஹ், ரவாஹு ஃபில் முஅத்தா. மாலிக்கும் ரிவாய் செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களும் அலி நாயகமும் சொன்னாங்க, நடுத்தொழுகை என்பது ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அது அவங்க கருத்து. பை எல்லாமே ரஹமத் தான் பை சொல்லிட்டாங்க. வரவா திருமதி அனிபின் அப்பாஸின் வபுன் உமர் தாலீகன் வயன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من غدا الى صلاه الصبح غدا برأية الإيمان. யார் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி காலையில் செல்கிறாரோ ஈமானுடைய கொடியை கொண்டு செல்கிறார், அவர் ஈமானுடைய அடையாளமாக விடுகிறார், அவர் எப்பயுமே ஈமானை தாங்கி பிடிக்கக்கூடியவராகிறார். யார் காலையில் எழுந்திரிச்சு முகம் கழுவி ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிறாரோ. ஒமன் கதா இல சூக்கி, காலை எழுந்து தொழுகை செல்லாமல் கடைத்தெருவுக்கு அவன் போகிறானோ, கதாபிர ஈத்தில் இபிலீஸ், இபிலீஸுடைய கொடியை கொண்டு செல்கிறான். ஃபஜ்ர் தொழுகு பள்ளிவாசலுக்கு போய் தொழுது முடிச்சு கடத்தெரு போய் கடத்தெருவில் பறக்கத்து வைப்பான் அல்லா தஆலா. இந்த உம்மத்துக்கு பரக்கத் அல் இப்திகார், அதிகாலையில் வேலைக்கு செல்வதில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை ஃபஜ்ர் தொழுதுன்னு போய் கடையை தொட, வியாபாரத்துக்கு போய், விவசாயத்துக்கு போ, தொழிலுக்கு போ, உத்தியோகத்துக்கு போ, அதில் பரக்கத்து இருக்கும். ஃபஜ்ர் தொழுகாமல் விவசாயத்துக்கு போகிறான், வியாபாரத்துக்கு போகிறான், கொடுக்கல் வாங்கலுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் லானத்தான் உண்டு அவன் மேலே, அவன் ஷைத்தானுடைய கொடியைத்தான் கொண்டு செல்கிறான் என்று சொன்னார்கள். ரவாஹு இப்னு மாஜா. பாபுல் அதான், பாங்கை பற்றி பாடம். பிஸ்மில்லாஹ். இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பின்பு 5 நேரம் தொழுகை கடமையான பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேரம் தொழுகை மக்காவிலே கடமையாயிருச்சு. பெருமாள் ஜமாத் தொழுகாங்க. தொழுக வைக்கும்போது மக்களுக்கு அறிவிப்பு செய்யறதுக்கு ஒரு முறை எதுவும் இல்லை. காலையில் யாருமே வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோரும் வந்த பிறகு தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. பாங்கு அப்படின்னு ஒன்று, நம்ம லுஹர் தொழுகை மத்தியான நேரத்தில் எல்லாம் வந்துருங்க டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோரும் வருவாங்க தொழுவாங்க. சில பேர் தொழுகு தவறி போய், இந்த டைம் இல்லையா, டைம் தெரில, தூங்கியிருப்பாங்க, பாங்கு தொழுகு முடிஞ்சா முடியலையா, பாங்கு சத்தம் கேட்டுச்சா எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால் வாட்சி கிச்சு எதுவும் இல்லை, டைமிங்கும் வைக்க முடியாது. அதனால் இவ்வாறாக ஒன்று சேர்ந்து தொழுவார்கள். அதில் பல பேர் தொழுகை தவறி போயிடுது. வேலை முடிஞ்செல்லாம் வந்துருக்குப்பா அப்படின்வாங்க, அதுக்கு தொழுகு முடிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தாங்கன்னா, முடிஞ்சா நாங்கள் வந்தோம் யாரை சொல்ல தொழுகு முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் செய்யலான்னு ஒரு மஷவரா பண்ணாங்க. எல்லோரும் ஒன்று கூடி தொழுகிறதுக்கு ஒரு அடையாளம் வைக்கணும், அறிவிப்பு வைக்கணும், எல்லாம் என்ன செய்யலான்னு மஷவரா பண்ணாங்க. இப்போ சில பேர் சொன்னால் ஒரு நெருப்பு மூட்டலாம், அந்த புகையை பார்த்து தொழுக ஆரம்பிக்கணும், எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் கண்ணில் பார்த்தா தான் வீட்டில் தூக்கிட்டு தான் போய் பார்க்க முடியும். அடிக்கடி தெருவில் வந்து வெட்டி பார்க்கணும், நெருப்பு புகை தெரியுதா அப்படின்னு எட்டி பார்க்கணும். சரி, திடீர்னு வீட்டில் யாராவது கொள்ளையில் நெருப்பு போட்டுனா அதுவும் அந்த நெருப்பு நினச்சி பள்ளியாசம் வந்துடுவாங்க. சார், அது வேறு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருப்பதுனால எப்படி செய்யலாம் அப்படின்னு மஷவரா பண்ணாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இந்த நஸ்ரானிகள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள், அவங்க நகரா அடிப்பாங்க. நகரான்னு சொன்னால் குச்சியோட குச்சி டன் டன்னு அடிக்கிறது, ஒரு தோலில் வச்சு அடிப்பாங்க, டக்கு 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 டன் 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 2 குச்சி வச்சு அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா குச்சியோட குச்சி அடிக்கிறது இருக்குது. அது ஒரு இந்த ட்ரம்மில் அந்த தோலை கட்டி டம் 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 டம், இன்னும் சில ஊர் நகரா அடிக்கிறதுன்னு வச்சுருக்காங்க. பார்த்துறீங்களா, யார் ஊரில் இருக்குது, ஜும்மாக்கெலாம் நகரா அடிப்பாங்க, நகரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஒரு ட்ரம்மில் தோல் கட்டி வச்சுருப்பாங்க, வச்சு டங்க 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 டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிற ஒரு இன்னும் பழக்கத்தில் இருக்குது, நாகப்பட்டினத்துலாம் இருக்குது. அந்த மாதிரி நகரா அடிக்கிறாங்க. அது கிறிஸ்துவர்கள் செய்கிறாங்க, அது மாதிரி வேணாம். கிறிஸ்துவன்ட்ட பெல்லு முறை கிறிஸ்துவர் செய்வாங்க. இப்போவும் கிறிஸ்துவ கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா உயரமாக ஒரு கம்பி கட்டி அதில் வந்து பெல்லை கட்டி அந்த பெல்லேருந்து ஒரு கம்பி தொங்கோட்டும், கயிறு தொங்கோட்டிருப்பானோ. அந்த வணக்க வழிபாடு செய்ய நேரம் வந்துச்சுன்னா இங்கேருந்து அடிப்பான், உயரமாக இருக்கும், அதனால் ஊரே கேட்கும், டிங் 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 அடிப்பான். பார்த்துருங்களா, அது அந்த மணி ஓசை, அது வேணாம் அப்படின்ட்டாங்க. கிறிஸ்தவருடைய முறையாக இருக்குது அப்படின்னு. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, சங்கூதுறது, சங்கு மாதிரி நீளமாக வளைஞ்சிருக்கும், அஜூன்னு ஊதுனா இது வந்து யஹூதிகள் கடைபிடிக்கக்கூடிய முறை. கர்ன் அப்படின்னு பேர், கர்ன்னா கொம்பு அப்படின்னு, கொம்பு ஊதுற பழக்கம்.
அது மாதிரி செய்யலாமா அப்படின்னாங்க. சரி, அதுவும் யகூதிகளுடைய பழக்கமாக இருக்குது, அது வேணாம், நம்ம தனியாக வித்தியாசமாக நம்மளோட பழக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த சங்கடிக்கிற பழக்கம் இவங்கள்ட்டையும், மணி அடிக்கிற பழக்கம் இவங்கள்ட்டையும் இருக்குது. எல்லா பழக்கமும் யகூதி பழக்கம், நஸ்ரானி பழக்கம் எல்லாமே இந்த இந்துக்கள்ட்டையும் இருக்குது. அவங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவோம், மணி அடிப்பான், டிங் 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 டிங், பார்த்தீங்களா? மணி டிங் 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 மணி அடிச்சுக்கிட்டு தான் அந்த பூஜை பண்ணுவானுங்க. அந்த கோயில் சுற்றி வருவாங்க, மணி அடிப்பாங்க. சங்கூதுற பழக்கமும் இருக்குது. யாரும் செத்து போயிட்டா ஊ டிங் 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 ஊ அப்படி போவாங்களா, டிங் டிங். இது இந்துக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. இதெல்லாம் அந்த மக்களுடைய பழக்கமாயிரும். நமக்குன்னு தனி கலாச்சாரம் ஒன்று வேணும், என்ன செய்யலாம் அப்படின்னா. அப்போ உமர் என்ன சொன்னாங்க, அஸ்ஸலாத்துல் ஜாமியா, தொழுகை நடைபெற போகிறதுன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சால் என்ன அப்படின்னு. அது நல்ல ஐடியா தான். அப்படி ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, பள்ளிவாசலில் உயரமான இடத்துல எங்கேயாவது எங்கே உயரமான திட்டில் இருந்துக்கிட்டு அஸ்ஸலாத்து ஜாமியா அப்படின்னு சத்துவாங்க. தொழுகை நடைபெற போகிறது, தொழுகை ஒன்று சேரப்போகிறதுன்னு கத்துவாங்க. குறிப்பிட்ட தூரம் கேட்கும் சுற்று வட்டாரங்களில். சின்னதான மதினா அப்போல்லாம், அப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு கேட்கும். கேட்கலன்னா அங்கேருந்து ஒருத்தர் அறிவிப்பு செய்வார், தொழுகை அக்கம் பக்கம் கூப்பிட்டு வந்துருங்கப்பா, யார் கேட்கலையோ அவங்க அக்கம் பக்கம் போய் கவை தட்டி கூப்பிட்டு வந்துருங்க. இப்படி கொஞ்சம் காலம் போச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில பேர் சொன்னாங்க, இந்த டங்கு அடிக்கிறது இருக்கே, அது வேணால் கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் ரொம்ப தூரத்துக்கு கேட்கும், மணி அடிக்கிற மாதிரின்னு பேசிக்கிட்டாங்க. சிட்டியாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போது ஒரு இரவு சஹாபி தூங்குறாங்க, கனவுல பதினஞ்சா அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரஸியல்லாஹு அன்ஹு தூங்குறாங்க. கனவுல பார்க்குறாங்க, ஒரு மனிதர் வந்து தெருவில் அந்த அடிக்கிற அந்த கொம்பை விற்றுட்டு போகிறார், அடிக்கிற கட்டையை விற்றுட்டு போகிறார். அதை பார்க்குறாங்க. என்ன இந்த கட்டை என்ன அப்படின்னு, எனக்கு கொடுங்களேன், எதுக்குன்னு கேட்டார் அவர். இல்லைங்க, எதை வச்சு மக்களுக்கு பாங்கா தொழுகை அலோன்ஸ் பண்ணுறது, அறிவிப்பு செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த கட்டை அடித்து நல்லா சவுண்டு வரும்னே, அதுக்கு எங்களுக்கு விற்றுருங்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு கனவுல. அப்போ அதை விட நல்லது நான் சொல்லித்தரேனே அப்படின்னு அவர் என்ன சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இதை வந்து சொல்லிக் கொடுத்தார். நல்லா இருக்கே, பாங்க சொல்கிற முறையை சொல்லிக் கொடுத்தார். உடனே அடுத்த நாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, யாரை சொல்ல இந்த மாதிரி கனவுல வந்து பார்த்தேன், இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நீங்களே சொல்லிக் கொடுங்க, உங்களோட பிலால் நாய் சத்தம் கூட இருக்கும், இது அப்படியே சொல்லிக் கொடுங்க, பிலால் நாய் அப்படி திருப்பி சொல்லட்டும் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. சத்தம் கேட்கணும். உமர் நாய் வீட்டில் ஓடி வர்றாங்க அங்கேருந்து. யாரை சொல்ல, என் கனவுல இன்றைக்கி நைட்டு இதே மாதிரி நான் பார்த்தேன், இந்த வந்து என் கனவுல ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சி அட்டையெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தேன், அப்போ சவுண்டு கேட்குது இங்கே இருந்து. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ 2-3 பேர் கனவுல எல்லாம் காமிச்சிருக்கான் இதே மாதிரி. அப்போ இதையே நீங்கள் வழக்கமாக்கிங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அதான் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரஞ்சிலா அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால ஸகரு அன் நார வன் நாகூஸ், அந்நார நெருப்பை மூட்டுவோம் என்று சிலர் சொன்னார்கள், வன் நாகூஸ் குச்சிகளை கொண்டு அடிப்போம் என்று, நாகூஸ் குச்சி டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறது, அதை அடிப்போம் என்று சிலர் சொன்னார்கள். ஃபதகரு அல் யஹூத வன் நசாரா, இல்லை இது யஹூதி நசாராவுடைய பழக்கமாக இருக்குது என்றும் சிலர் அங்கே சொன்னார்கள். உமிர பிலால் அவர்கள் ஏவப்பட்டார்கள், ஐ யஷ்ஃபா அல் அதான பாங்கை, அதற்கு பின்பு இந்த நிகழ்ச்சி நடந்த பின்னாடி பிலால் அவர்களுக்கு பாங்கை 2 முறை சொல்லும்படியும், ஐ யூத்திரல் இகாமத்தை ஒரு முறை சொல்லும்படியும் ஏவப்பட்டது. அப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், பாங்க 2 தடவை. இகாமத்து வந்து ஒவ்வொரு முறை போதும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ், ஒவ்வொரு முறை போதும் என்றும் ஏவப்பட்டது. கால இஸ்மாயிலு ஃபதக்கர்துஹு லி அய்யூப், அப்போ நான் இது அய்யூப் அவர்களிடத்தில் நான் இதை சொன்னேன் இந்த செய்தியை. ஃபகால் அவர்கள் சொன்னார்கள், இல்லல் இகாமத்தை, அது இகாமத் என்ற வார்த்தையை தவிர மீதி உண்டானது ஹதீஸில் இருக்குது என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு ரிவாயத்தில் வந்து ஐ யஷ்ஃபஅல் அதான் பாங்கை 2 முறை அந்த வார்த்தைகளை சொல்லும்படி ஏவினார்கள், அதோடு நின்றுச்சு. யூத்திரல் இகாமத்தை ஒவ்வொரு முறை சொல்லுதல் என்பதை பற்றிய வார்த்தை அந்த ஹதீஸில் இல்லை என்று சொன்னார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. அப்போ தம்பி பாங் வந்து 2 முறை, அது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லா மதுஹப்லையும் ஒத்துக்கிட்டாங்க. இகாமத்து 2 1 அப்படின்னு சொன்னால் சில ஹதீஸ்களில் 1 வருது, சில ஹதீஸில் 2 வருது, சில ஹதீஸ்களில் 1 வருது, சில ஹதீஸில் 2 வருது. இதுவும் அது சஹீஹ் ஹதீஸ் வருது, அதுவும் சஹீஹ் ஹதீஸ் வருது. இப்போ ஷாஃபி என்ன சொன்னாங்க, 1 என்ற ஹதீஸை எடுத்துக்கொண்டார்கள். ஹனஃபி என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆரம்பத்தில் 1 இருந்துச்சு, பின்னாடி நிறைய ஹதீஸ்களை பார்த்தா 2 வந்துச்சு. சஹாபாக்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கமும் மக்கா மதீனாவில் பார்த்தா 2 தான், 2 இருக்குது. இப்போ இன்றைக்கி 2 தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி மக்கா மதீனாவில் 2 1
மக்கா மதீனாவில் பாங்கு சொல்கிறாங்களா? பாங்கு ரெண்டுன்னு தான் எல்லா ஊர்லேயும் அதே தான். இகாமத்து வந்து ஹைய அலஸ்ஸலா ஹைய அலஸ்ஸலா ரெண்டுன்னு தான் சொல்கிறாங்க, ஒன்று தானே சொல்கிறாங்களா? சரி, அப்போ ஒரு ஊரில் பழக்கம் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவங்க வந்து ஹனஃபி மதபில் இதுவும் ஹதீஸ் வருது, அதுவும் ஹதீஸ் வருது. அப்போ ரெண்டுமே இதா தாரல்லா தசாக்கதா. இப்போ ஹக்கில் வச்சு நம்ம யோசிப்போம், பாங்கு சொல்கிற மாதிரியே சொன்னால் சவாபுதானம் கூட கிடைக்கும். ரெண்டுன்னு ஹதீஸை வரதானே செய்யுது. இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும், வந்து சேர்றதுக்கும் வசதியாக இருக்கும். சில பேர் ஒரு சீட்டுக்கு வந்து சேர வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீளமாக 2 வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொன்னால் சவாபுதான் கூட கிடைக்கும். ஹதீஸை வரதானே செய்யுது. அது சவாப் அல்லாத்துல ஏன் 2 தடவை சொன்னேன் தேவையில்லாமல்? சவாபு உனக்கு தண்டனை கொடுப்பானே இல்லையே. ஒரு தடவை சொல்லுவதை விட 2 தடவை சொன்னால் சவாபும் கூட கிடைக்கும், சொல்லுவதற்கும் சவாபு கிடைக்கும், கேட்குறவங்களுக்கும் சவாபு கூட கிடைக்கும். இப்போ சொல்லிட்டு போயிடுவோம் வளைஞ்சிக்கலாம். இதுவும் ஹதீஸை வரதானே செய்யுது. அதனால் அப்போ ரெண்டு ஹதீஸ் வருகிற பொழுது அங்கே தங்களுடைய சிந்தனையை கொண்டு வந்து இப்படி செய்தால் நல்லது என்று முடிவெடுக்கக்கூடிய பழக்கம் அஹ்னாஃபுகள்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க வந்து 2ஐ எடுத்துக்கொண்டார்கள். எதை? பாங்கு 2 காமத்தும் 2 என்ற கருத்தையே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சரி இல்லையா? சரி பலஞ்சபாய். சரி. வன் அபி மஹதூரா கால உல்கிய அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஅதீன ஹுவ பினஃப்ஸிஹி. அபு மஹதூரா என்பவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நல்ல குரல் வளம். அவங்க வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பாங்கெல்லாம் விடைச்சி பேசுவோம், பாங்கெல்லாம் விடைச்சி அவங்களும் சஹாபாக்கெல்லாம் பாங்க சொல்ல கேட்டாங்களும். நம்ம காஃபிர்கள் சில பேர் பசங்க காஃபிர் பசங்க பாங்க கேட்டு அவங்களும் பாங்க சொல்லணும். அந்த மாதிரி பாங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம். நல்ல குரல் நல்லா மெட்டு நல்லா இருந்துச்சு. அவங்களை கூப்பிட்டு பெருமாள் நீங்கள் வாப்பாங்க, நான் சொல்கிறேன் திரும்ப சொல்லு அப்படின்னு பாங்க புதுசாக சொல்லி கொடுத்து சொன்னாங்க. திரும்ப சொல்லி கொடுத்தோன்னே அவருக்கும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் பின்னாடி அபு மஹதூர் ஆகும். சரித்திரம் பெரிய சரித்திரம், அதை நான் இப்போ சொல்ல வரலைங்க. இப்போ வந்து அவர்கள் அந்த ரிவாயத் செய்கிறாங்க. எப்படி எனக்கு பெருமானம் சொல்லி கொடுத்தாங்க? கால உல்கிய அலைய அல்கா அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅதீன. பாங்கு சொல்லும் முறையை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார்கள். ஹுவ பினஃப்ஸிஹி, அவர்களே எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், வேறு யாரையும் சொல்லிக் கொடுக்க சொல்லலை, அவங்களே என்று சொல்லி இதே மாதிரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னாங்க. வகால சொன்னார்கள், குல் சொல்லுப்பா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சும்ம தஊது, பின்பு மீண்டும் சொல்லு, ஃபதகூலு, நீ சொல்லுவாய், சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ எத்தனை பை? இப்போ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் மொத்தம் இது 2 தானே, மொத்தம் 4 தானே. 8 தடவை வந்துருப்பாருங்க. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த அபு மஹதூரோட ரிவாயத்தில் மட்டும் இந்த மாதிரி வரனால ஷாஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்படின்னு சொல்லலாம், இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அது 8 வாட்டி 2 வாட்டி மெதுவாக சொல்லிக்கணும், மிச்சம் 4 தடவை மெதுவாக சொல்லிக்கணும், 4 வாட்டி சத்தமாக சொல்லணும். எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லணும் என்று ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தர்ஜீஹ், அதாவது திரும்ப ருஜுவை 2வது சொல்கிறது. இப்படி சொல்கிறது அவங்கள்ட்ட முஸ்தஹப். யார்கிட்ட? ஹனஃபியாக்கள் அப்படி தேவையில்லை. ஏன்னா பெரும்பாலான ஹதீஸுகளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 முறை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 முறை தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் மட்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அபு மஹதூரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்லியிருக்காங்கன்னா அது என்னன்னு கேட்டால், அதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிக்கணும். ஒன்று, அவங்க புதுசாக முஸ்லீம் பண்ணவங்க. யார்? அபு மஹதூரா அவர்கள் புதுசாக வர்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதனால் அவர்கள் பாங்குடைய வார்த்தைகளை சிலதான் உச்சரிப்பு தவறாக சொல்லியிருக்கலாம். திரும்ப சொல்லுப்பா, கற்றுக் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க பாங்கு சொல்லலை, இது பெரும்பாலும் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்கும்போது சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்கிற வாக்கியம் வாசகம் உண்டு தான், மக்களுடைய பழக்கத்தில் உண்டு தான். நான் இன்னும் ஆத்திரம் சொல்லித்தர்றேன், சொல்லுப்பா. இன்னா அஅதைனாக்கல் கௌசர் சொல்லு. இன்னா அஅதைனாக்கல் கௌசர். இன்னா நூன் வந்து சத்து இருக்குப்பா. இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நூனில் வந்து மத்து இருக்குது.
இன்னார அலிஃபு மத்திய முன்ஃபசில் இங்கே நீட்டணும். அதனால் திரும்ப சொல்கிறேன். இப்போ 2 தடவை முன் சொல்லிட்டு பழக்கம் இருக்குது தான், தப்பாக சொல்லியிருக்கலாம், பழக்கம் இருக்குது. அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம். திரும்ப சொன்னோன்னே இப்போ முதல்ல இன்னும் ஆத்து எனக்கு வந்து அந்த முதல் மட்டும் 2 தடவை 3 தடவை வருங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம். எப்படி வந்து இன்னும் மேலே உசுரி யூசர்னு இன்னும் மேலே உசுரி யூசர் 2 வருது இல்லை, அது மாதிரி இன்னும் ஆத்தீனா கல்கோசர் இன்னும் ஆத்தீனா கல்கோசர் ஃபசலில் இரபிக்கவனார் இன்னும் ஷானிக்கு ஹோல்லத்து, இப்படி தான் ஆயத்துன்னு அவர் விளங்கிட்டார். அவங்க விளங்குறது அப்படி இருக்கலாம், எனக்கு 2 தடவை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு இவ்வாறாகவும் இருக்கலாம். என்னங்க பெரும்பாலான ஹதீஸுகளில் இது 2 தடவை வருது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை வருது, 4 தடவை வரல என்று அஹ்னாஃபுகள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சரியா? சரி வாங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், ரவாஹு முஸ்லிம். அல் ஃபஸ்லு ஸானி அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال كان الاذان على هدي رسول الله صلى الله عليه وسلم مرتين والاقامه مره. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு 2 முறையும் இகாமத்து ஒரு முறையுமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அப்படின்றதுக்கு சில விளக்கம் சொல்கிறாங்க. 2 அர்த்தம் இருக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு முறை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு முறை, ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஒரு முறை, ஹய்யா அல் ஃபலாஹ் ஒரு முறை, இப்படி அர்த்தம் வைக்கலாம். சில பேர் அது 2 மூச்சில், இது ஒவ்வொரு மூச்சில் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. இப்படி சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அதாவது அங்கே அப்படி சொன்னோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நிறுத்தி நிதானமாக 2 மூச்சில். காமத்தில் வந்து ஒரே மூச்சில். எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஒரே மூச்சில், ஹய்யா அல் ஃபலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ் ஒரே மூச்சில். அதான் மரத்தன் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அதனால் வந்து ஹனஃபியாக்கள் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. கைர அன்னஹு கான யகூலு கது காமத்தி ஸலாஹ், கது காமத்தி ஸலாஹ் மட்டும் 2 தடவை சொல்லுவாங்க. மற்றெல்லாம் ஒரு முறை சொல்லுவார்கள், இது மட்டும் 2 தடவை சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ இப்படியும் வருது அப்படியும் வருதுன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம்? வக்து சுருக்கமாக இருக்குது, அது மக்கள் நெருக்கமாக இருக்கிறாங்க, கூட்டமாக இருக்குது, வெயில் நேரமாக இருக்குது. இப்போ போய் காமத்தை நீட்டிகிட்டு இருக்காமல் சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு போயிரு. ஃப்ரீயாக இருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, ஜாலியாக இருக்குது, அப்போ 2 தடவை சொல்லு. இதுவும் ஹதீஸ் வருது, அதுவும் ஹதீஸ் வருது, அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். சரி வாங்க. அப்போ பெரும்பாலும் அது ஜாயிஸ் என்பதற்கான சரி அப்படி செஞ்சு காமிச்சிருப்பாங்க பை. சரியா? ரவாஹு அபூ தாவூத் வ நஸஈ வ தாரிமி வ அன் அபீ மஹ்ஸூரா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமஹுல் அதான 19 கலிமத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கை அவர்களுக்கு 19 வார்த்தைகளாக சொன்னார்கள். வல் இகாமத்த 17 கலிமத்தன், இகாமத் ஆகிறது 17 வார்த்தைகளாக சொன்னார்கள். ரவாஹு அஹ்மத் திர்மிதி அபூ தாவூத் நஸீ வ தாரிமி ஒரு மஜா. என்ன அர்த்தம்? 19 அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 4 வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்தம் 4 8 ஹய்யா 4 12 2 14 இல்லை 10 எத்தனாச்சு? 14 15 15 பாய் 15. அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை எக்ஸ்ட்ரா சொன்னாங்கல்ல, 4 மொத்தம் 4 எக்ஸ்ட்ரா வந்துச்சு, மொத்தம் 19 எத்தனாச்சு? 19. இவ்வாறாக பாங்கு 19 வார்த்தைகள். 2 தடவை அபூ முஹம்மது மேலே வந்துச்சு இல்லை, அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் மொத்தம் 4 எக்ஸ்ட்ரா சொன்னாங்கல்ல, மொத்தம் 19 வார்த்தைகள். இகாமத் எத்தனை வார்த்தை சொன்னாங்க? 17. என்ன 17 இல்லை பாய், 19ல் அந்த அஷ்ஹது அல்லா சொன்னால் அதை மட்டும் குறைச்சிங்க, 15 ஆயிடும். அப்புறம் கது காமத்து ஸலாஹ் கது காம எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க, இப்போ எத்தனை ஆச்சு? 17 ஆச்சு. மொத்தம் இகாமத்து 17. அப்போ இந்த கருத்து படிக்கும் பார்த்தோன்னா இல்லை 2 நம்பர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 8 ஆச்சா? ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ் 12 ஆச்சா? கது காமத்தி ஸலாஹ், கது காமத்தி ஸலாஹ் 14. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 2, லா இலாஹ இல்லல்லாஹ் 3, மொத்தம் 17. சரிதான் வந்திருக்கு. அப்போ இந்த கருத்து படிக்கும். இந்த கருத்து படிக்கும் வந்து ஹனஃபி மதுஹப் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ காமத்து வந்து எத்தனை சொல்லியிருக்காங்க? 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் 2 வாட்டி வருது. சில ஒவ்வொரு வாட்டி வருது சொன்னேன். இப்படியும் ஹதீஸ் வருது, அப்படி ஹனஃபியாக்கள் இதையும் எடுத்துக்கிட்டான்னு காரணமும் சொன்னேன். சவாபும் கூட கிடைக்கும், வர்றவங்களுக்கு நேரம் முன்கூட்டி வந்துடலாம். இன்னொன்று வந்து 2ல் ஏதோ ஒரு உண்மையாக இருக்கலாம். பெரும்பாலும் எதை சொல்லியிருக்காங்கன்றது அல்லாஹ் ஆலம். 2 தடவை சொன்னதுனால இப்படியும் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்கன்ற அந்த அதில் ஒவ்வொரு தடவை உள்ளே அடங்கிருச்சா இல்லையா? ஒவ்வொரு தடவை உள்ளதும் உள்ளே அடங்கிருச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டீங்கன்னா இந்த 2 தடவை இருந்தானா அந்த சவாபம் கிடைக்காம போயிருக்கலாம்ல.
உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய முன் சுன்னத்து 2ஆ 4ஆ? சில நேரம் 2 தொழுதுருக்குறாங்க, சில நேரத்தில் 4 தொழுதுருக்குறாங்க. ஹனஃபியாக்கள் 4 எடுத்துக்கங்கப்பா அப்படின்ட்டாங்க, ஷாஃபிக்கு 2 எடுத்துங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நாங்கள் 4 தொழுதோம், பெருமாள் இப்படின்னு தொழுதாருன்னு. இப்போ 4க்கும் எல்லாம் சவாபு கொடுத்துருவான். ஒருவேளை 4ஆக இருந்தால் நீங்கள் குறை விட்டாயிரு, ஒருவேளை இதுதான் உண்மையாக, இது உண்மையாக இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். ஒருவேளை 4ஆக இருந்தால் நீங்கள் குறை செஞ்சு ஆகிட்டுங்க, நாங்கள் அந்த குறை செஞ்சு ஆக மாட்டோம்ல நாங்கள், புரிஞ்சுங்களா? அப்போ எது நிரப்பமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும், எது கம்மியாக இருக்கோ அதை விட்டுட்டு எது வந்து பேணுதலோ அதை எடுத்துக்கணும். உதாரணமாக அந்த ட்ரெயின் வந்து நான் கிளம்ப டிக்கெட் வாங்கிட்டேன், டிக்கெட் வாங்கணும், எத்தனை மணிக்கு போகணுன்னு கேட்டேன். ரஷ் விஷயம் அந்த டைம் அந்த 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 ட்ரெயின் வந்து கரெக்டாக 8:15 வரும் சி அப்படின்னு சொன்னார் அவர். இவர்கிட்ட கேட்டேன், இவர் 8 மணிக்கு வந்துடும் ஜோர், 8 மணிக்கு வந்து போயிடும், ஒரு நிமிஷம் நிற்கும் அப்படின்றார். இப்போ என்ன செய்யணும், எது பேணுதல்? 7:45 போயிடணும். அதாவது 8 மணி ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி நான் 7:55 போயிடணும், அதுதான் பேணுதல். அப்போ இவரு பேச்சு கேட்குறதா ஒரு பேச்சு கேட்குறதா அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பேணுதல் எதுவோ அது செஞ்சுக்கணும். 8:15 தானே அவர் சொன்னார், இவரை விட அவர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறார், அவர் கரெக்டாக பார்த்துட்டு போய் எட்டின்ட்டு பார்த்துருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இவரை விட அவர் சிக்கத்தான ராவி, இவர் 2வது முறை அவர் 3வது முறை வர்றாரு, அதில் அவர் பேச்சு கேட்போம். நீங்கள் 8:10 போனீங்க, ட்ரெயினுக்கு போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால் அங்கே பேணுதல் கடைபிடி, அங்கே ரிவாயத்தை விட ராவியை பார்க்குறத விட யார் சிக்கத்தான ராவி, இவர் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கார், நல்லா குண்டா வாட்ட சட்டமாக இருக்கிறாரு, அல்ல அவர் வந்து சிக்கத்தான ராவி, இவர் கொஞ்சம் லைஃபான ராவி அப்படின்னு பார்க்குறத விட அங்கே பேணுதலை பார்க்குறது முக்கியம். அந்த மாதிரி தான் ஹனஃபியாக்கள் வந்து கொஞ்சம் அறிவை செலுத்தி வேலை செய்வாங்க. அவங்க வந்து எது சஹி, 2 ரிவாயத்தில் எது கரெக்டான ரிவாயத்து, யார் வந்து ரொம்ப சிக்கத்தான ராவி, யார் கொஞ்சம் பலகீனமான ராவி, அதை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ரிவாயத்தை ஆராய்ச்சி செய்வாங்க. இவங்க திராயத்தன், அவங்க ரிவாயத்தன், இவங்க திராயத்தன் அறிவுபூர்வமாக நடத்தும். இவங்க திராயத்தன் போவாங்க, அவங்க ரிவாயத்தன் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புரிஞ்சுங்களா? எந்த அதிசயமே அப்படி தான் வரும். நிறைய அதிசயங்களை பார்த்தீங்கன்னா அவளை அந்த மாதிரி தான் வரும். ஆச்சா, சரி. 19 والإقامة 17 كلمة رواه أحمد والترمذي وأبو داود والنسائي والدارمي وابن ماجه. وعنه قال قلت يا رسول الله علمني سنة الأذان. யார் சொன்னா? அபி மஹ்தூரா அவர் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் அதானுடைய சுன்னத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள், சுன்னத்தான முறையை. காலஃப மசஹ முகத்தம ராசிபனும் உது செய்தார்கள், அந்த உதுவிலே தங்களுடைய தலையின் முன்பகுதியை மசகு செய்தார்கள், ஒரு பகுதியை மசகு செய்தார். எப்படி அதை மட்டும் சொன்னாங்கன்னா அதை மட்டும் செஞ்சாங்க, பை உது செஞ்சாங்க அதையும் செஞ்சாங்கன்னு அர்த்தம். அவள் கால சொன்னார்கள், தகூல்னு சொல்லுவாய், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தர்ஃபு பிஹா சௌத்தக, தத்தத்தை உயர்த்தி சொல்லுவாய். சும்ம தகூல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் தஃபில் பிஹா சௌத்தக, சத்தத்தை குறைத்து சொல்லு. சும்ம தர்ஃபு சௌத்தக பி ஷஹாதத்தி, பின்பு ஷஹாதத்தை சத்தியத்தை உயர்த்தி சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஹாஸா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கலாம். இதை என்கிட்ட அவங்க புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க கலிமா ஷாது நல்லா மனசில் பதிட்டுங்கிறதுக்காண்டி திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ் ஃபஇன்கான ஸலாத்து சுப்ஹி குல்த, சுபு தொழுகையாக இருந்தால் சொல்லுங்கள், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகையாகிறது தூக்கத்தை விட மேலானது, அதை திரும்ப சொல்லுங்கள். وعن بلال رضي الله عنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم الا تصوبن في شيء لا تصوبن في شيء من الصلوات الا في صلاه الفجر. ஃபஜ்ர் தொழுகை தவிர வேறு எந்த தொழுகையிலையும் நீங்கள் தஸ்வீபு செய்ய வேண்டாம், மறு அறிவிப்பு, தஸ்வீப் பை மறு அறிவிப்பு செய்ய வேண்டாம். பாங்க சொன்ன முடித்த பின்னாடி மக்கள் தொழுகைக்கு வர இகாமத்துக்கு நடுவில் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் ஏதோ வார்த்தை சொல்லுவாங்க, எந்த வார்த்தை சொன்னாலும் சரியாம். சில பேர் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் திரும்ப சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் சொல்லுவாங்கள்ல, தூக்கத்தை விட தொழுகை மேலானது சொல்லுவாங்க. சில பேர் ஒரு பழக்கம் இருக்குது, அஸ்ஸலாத் 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 அப்படின்னு அதை மட்டும் சொல்லுவாங்க. அஸ்ஸலாத் ரஹிமக்குமுல்லாஹ் இது உங்களோட சொல்லுவாங்களா ஃபஜ்ர் தொழுகையில் எப்படி சொல்லுவாங்க? ஒரு சில ஊர்களில் அஸ்ஸலாத்து அய்யுஹல் முஃமினூன் ரஹிமக்குமுல்லாஹ், அஸ்ஸலாத்து அய்யுஹல் முஃமினூன் ரஹிமக்குமுல்லாஹ். உங்கள் ஊரில் எப்படி? ஹைரும் மினன் நௌம் எல்லாத்தையும் சொல்கிறாங்களா? எல்லாரும் தான் சொல்கிறாங்களா? ஒரு ஊரில் ஒரு மாதிரி.
இப்போ தஸ்வீப் மறு அறிவிப்புன்னு சொல்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்யவில்லை, ஃபஜ்ர் தொழுகை தவிர வேறு எதிலும் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். ரவாஹு திருமதி இப்னு மாஜா வகாலத் திருமதி அபு இஸ்ராயில் ராவி லைஸ ஹுவ பிதாக்கல் கவியு இந்த அஹ்லில் ஹதீஸ். வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லி பிலால் இதா அஸன்த ஃபதரஸ்ஸல். பிலால் நாயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொன்னால் நிறுத்தி நிறுத்தி சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நிறுத்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த பாங்கு கற்றுக்கணும் பிள்ளைங்களுக்கெல்லாம். எனக்கு சொல்லுங்கள், நான் குரல் சரியில்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா பாங்கு சொல்கிற முறையில் குரலை பற்றி பேச்சு இல்லை, எங்கே நீட்டணும் எங்கே சுருக்கணும் தெரிய மாட்டேங்குது. சில பேர் அல்லா, சில பேர் ஆள் அல்லாஹு அக்பர், எங்கே நீட்டணும் தெரிய மாட்டேங்குது. ஆள் நின்றது அல்லுன்றது இந்த மாதிரிலாம் தப்பு. அல்லாஹு அல்லாஹு அக்பர், சில பேர் அல்லாஹ் அக்பரா, அல்லாஹு அக்பர் தான் பை, எங்கே நீட்டணும்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நல்லா நீட்டலாம். வேற எங்கே நீட்டினா அது அசிங்கமாக இருக்கும், அது தப்பு, அது லஹனில் வந்துடும். சரி, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், பேர் பர் தான் பை, பேர் கிடையாது. நினச்சிங்களா? சில பேர் பாங்க இமாலா செஞ்சு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அக்பர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க பை. அதனால் பாங்கு பயிற்சி கொடுங்க பை. இந்த மக்கா மதீனாவுடைய பாங்கெலாம் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு நினைஞ்சா பிள்ளைகளுக்கு எங்கே நீட்டணும் எங்கே நீட்டக்கூடாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லால் நீட்டலாம், அல்லாஹ் நீட்டலாம். அஷ்ஹது அன்ன அழுத்தலாம், அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அங்கே நீட்டலாம். இந்த ரசூ அங்கே நீட்டக்கூடாது, மாற்றி மாற்றி நீட்டுறாங்க, இது தெரியல. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அங்கே நீட்டக்கூடாது. வா சீன் வா பே சூ ஒரு மத்து தாங்க, ரசூலுல்லாஹ் எல்லாம் நீட்டு அதில். அந்த மாதிரி எங்கே நீட்டணும் எங்கே நீட்டக்கூடாதுங்கிற சொல்லிக்கணும். ஃபதரஸ்ஸல், நிறுத்தி நிறுத்தி சொல்லுங்கள். வைதா அகம்த காமத் சொன்னால் ஃபஹ்தர் ஃபஹ்துர், வேகமாக சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு பாங்க. இதை வந்து காமத் சொல்லும்போது வேக வேகமாக சொல்லுங்கள். வஜஅல் பைன அதானிக்க இகாமத்திக்கு கதரமா எஃபுருகுல் அக்லு கதமா எஃபுருகுல் ஆக்கிலு மின் அக்கிலிஹி. பாங்குக்கும் காமத்துக்கும் கொஞ்சம் இடைவெளி விடணும். எதுக்காக வேண்டி? சாப்பிட்ருப்பார் ஒருத்தர், சாப்பாட்டை முடித்து கொண்டு வந்து காமத்தில் தொழுகையில் சேர்ந்து கொள்வதற்காக வேண்டி. பைனமா எஃபுருகுல் ஆக்கிலு, உண்ணக்கூடியவர் முடித்து கொள்வார், மின் அக்கிலிஹி தன்னுடைய உண்ணுதலை, வஷாரிபு குடிக்கக்கூடியவர் மின் ஷுர்பி தன் குடிக்குதலை முடித்து கொள்வார், வல் முஅத்தசிருன்னு சொன்னால் அதாவது தன்னுடைய மலஜல தேவைக்கு நெருங்கியவர் அப்படின்னு. சில பேருக்கு வந்து மலஜல தேவை நெருக்கி வரலாம், பிஷா அவசரமாக வரலாம்ல, அவங்கள முஅத்தசிருன்னு சொல்கிறது. மலஜல தேவைகள் நெருக்கி வரக்கூடியவர். இதா தஹல லி கதாய் ஹாஜதி, வாங்க சொன்னால் அடடா வாங்க சொல்லிட்டாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் பாத்ரூம் போய் தன் தேவைகளை முடித்துக்கொண்டு உலு செய்து வர்ற வரைக்குமோ டைம், ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுக்கணும். மற்ற எல்லா வக்துலையும் துஹரில், அசரில், இஷாவில், ஃபஜரில், மக்ரிபில் மட்டும் வக்து இல்லை. பாங்க சொல்லி முடித்தோன்னு காமத்து. வலா தகூமு ஹத்தா தரௌனி, நீங்கள் என்னை பார்க்கும் வரை. வல் முஅத்தசிரு இதா தஹல லி கதாய் ஹாஜதிஹி, மலஜலம் நெருக்கமாக ஆனவர் தன் தேவைகளை முடித்து கொள்ள சென்ற நுழையும் வரை, போயிட்டு அவர் வந்து சேரும் வரையிலேயும் நீங்கள் நேரம் இடைவெளி விடுங்கள். வலா தகூமு ஹத்தா தரௌனி, என்னை பார்க்கும் வரை நீங்கள் எழுந்து நிற்க வேண்டாம். பிள்ளைய உட்காந்துருக்கீங்க எல்லாரும், முன்னாடி நின்று காத்திருக்கக்கூடாது. சுசலாசிங்க எப்போ வர்றாங்களோ அப்போ தான் காமத்து. வீட்டை விட்டு வெளியே வந்தால் எல்லாம் எந்திரிச்சு நின்றுக்குங்க, உள்ளே வந்து காமத்து சொல்லுங்கள். ஹவா திருமதி வக்கால லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹதீஸ் அப்துல் முன்இம் வஹுவ இஸ்னாது மஜ்ஹூல். வஅன் ஜியாத் இப்னு ஹாரிஸ் ஸமதானி அஸ்ஸுதாஇ قال أمرني رسول الله صلى الله عليه وسلم أن أذن في صلاة الفجر. ஃபஜ்ர் தொழுகைக்கு காமத் சொல்லும்படி பாங்கு சொல்லும்படி ஏவினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஅذنت, நான் பாங்கு சொன்னேன். கொஞ்சம் பிலால் நான் ஒரு செஞ்சு வர லேட்டாச்சு போல் தெரியுது, நீங்கள் பாங்கு சொல்லுங்கம்மான்ட்டாங்க. ஜியாத் இப்னு ஹாரிஸ் அவர்கள் பாங்கு சொன்னார்கள். பாங்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிலால் நாயம் வந்துட்டாங்க.
ஃபஅராத பிலால் ஐ யுகீம, பிலால் அவர்கள் காமத் சொல்ல விரும்பினார்கள். ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஹா சுதாயின் கத் அத்தன, அஹு சுதா அவர்கள் பாங்கு சொல்லிவிட்டார்கள். ஒமன் அத்தன ஃபஹுவ யுகீமு, பாங்கு சொன்னவர் தான் காமத் சொல்வது நல்லது, அவரே காமத் சொல்ல விட்டுருங்கன்னு சொல்லி அவரே காமத் சொல்ல சொன்னார்கள். ரவாஹு திருமதி, அபூதாவுத், இப்னு மாஜா. இப்போ பாங்கு சொன்னவர் தான் காமத் சொல்லணுமா, அதுதான் முஸ்தஹப்பான அமல். மாறி சொன்ன தப்பு ஒன்றும் இல்லை. அந்த பாங்கு சொன்னவர் அனுமதி கொடுத்துட்டா சந்தோஷமாக செய்யலாம். பாங்கு சொன்ன ஒருத்தர் யாருன்னா காமத் சொல்லுங்கள் அனுமதி கொடுத்தா செய்யலாம். பாங்கு சொல்ல நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பாங்கு, அவர் தான் காமத்துன்னு, அப்போ அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் காமத் சொல்லக்கூடாது. அவர் அனுமதி கொடுத்தா காமத் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் யாராவது அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தா சொல்லலாம். அவர் நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டாருன்னா சொல்லலாம். யார் சொன்னது காமத் சொன்னது, சண்டைக்கு வரலாம், பிரச்சனையாக போகலாம். அதனால் என்ன செய்யணும், அந்த மாதிரி அவங்க அனுமதி இல்லாமல் ஆளாளுக்கு சொல்லக்கூடாது. பெரிய பெரிய பிரம்மாண்டமான மஸ்ஜிதுக்குன்னா இருக்குது, நுழைஞ்சவங்கெல்லாம் காமத்து, நுழைஞ்சவங்களாம் பாங்குன்னு தப்பாக சொன்னவங்க. அதனால் அங்கே யாரும் அந்த மாதிரி செய்யாமல் யார் நியமிக்கப்பட்டாலும் எதுக்கு நியமிக்கப்பட்டாலும் அவர்களை மட்டும் சொல்வது மேலானது. சரி. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கானல் முஸ்லிமூன ஹீன கதிமு அல் மதீனத்தை, முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வந்த புதிதிலே எஜ்தமிஊன எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஃபயதஹய்யனூன அஸ்ஸலா, தொழுகைக்கு ஒரு நேரம் குறிப்பதில் அவர்கள் ஒரு கற்பனையாக தங்களுக்குள் ஒரு தஹ்மீனன், அப்படின்னா தஹ்மீன் என்ன, அதாவது ஒரு இல்லைப்பா, தஹ்மீன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இல்லை, குத்து மதிப்பாக சொல்கிறோம்ல, தஹ்மீன் குத்து மதிப்பாக ஏறத்தாழ ஒரு தனக்குள் ஒரு நேரம் நிர்ணயித்து கொண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தொழுவாங்க. இப்போ இந்த டைம் ஆயிடுச்சு எல்லாம் தொழுவாங்க அப்படின்னு. எஜ்தமிஊன ஃபயதஹய்யனூன, நேரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறித்து கொள்வார்கள். தஹ்மீனன்னா குத்து மதிப்பாக, தங்களுக்குள் குத்து மதிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். எத்தஹய்யனூன ஸலா, தொழுகைக்கு அவ்வாறு நேரம் குறித்து கொள்வார்கள். வலைஸ யுனாதி பிஹா அஹதுன், அவர்களுக்கு யாரும் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் இல்லை. ஃபதகல்லமு யௌமன் ஃபீ தாலிக, ஒரு நாள் இது விஷயத்திலே மஷ்வரா செய்தார்கள், பேசினார்கள். ஃபகால பாதுஹும் இத்தஹிது மிஸ்ல நாக்கூசின் நசாரா, நசரானிகளுடைய குச்சிகளை போன்ற பெல்லு குச்சி மாதிரி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபகால பாதுஹும் கர்ணம் மிஸ்ல கர்னில் யஹூத், யஹூதியுடைய கொம்பு மாதிரி கொம்பு ஊதிக்கொள்ளலாம் என்று சிலர் சொன்னார்கள். ஃபகால உமர் அவர்கள் சொன்னார்கள், அவலா தபஅசூன ரஜுலன் யுனாதி பிஸ்ஸலாத்தி, ஏன் ஒரு மனுஷரை அப்படியே 2 தெருவுக்கு காமிச்சு முக்கியமாக முஸ்லீம் வரக்கூடிய பதில் அஸ்ஸலாத்துன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு யா பிலால் கும் ஃபனாதி பிஸ்ஸலாத், அது நல்ல ஐடியா தான், பிலாலை அலையுங்கள், பள்ளிவாசல் வந்து அஸ்ஸலாத் எல்லா பக்கம் திரும்பி சொல்லணும். அதை ஏற்றுக்கொண்டார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. ஆரம்பத்தில் அதுக்கு மேலே தான் பாங்கு வந்துச்சு. வான் அப்துல்லாஹ் பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி கால லம்மா அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நாக்கூஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் ஒரு சில பேர் சொன்னாங்க, அந்த குச்சி அடித்தா ரொம்ப தூரம் சவுண்டு கேட்கும், பெல் அடிக்கிற மாதிரி என்று சொன்னார்கள். அதை பெருமான ஏவினார்கள். யுஅமலு, அதை ஒன்று செய்யும்படி ஏவினார்கள். லி யுலு ரப பிஹி லின்னாசி, தொழுகைக்கு அதை கொண்டு அடிக்குவதற்காக வேண்டி. லி ஜம்இஸ் ஸலா, தொழுகைக்கு ஒன்று சேர்த்துவதற்காக அந்த குச்சியை அடிக்கும்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தயார் செய்யுமான்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லியிருந்தாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸை வச்சு தான் நம்ம ஊருக்குள்ள இன்றைக்கி நாக்கூஸ் இருக்குது. குச்சி அடிக்க டம் 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 அடிக்கிற பழக்கம் இருக்குது. யார் ஊரில் இருக்குது? இருக்கா இல்லையா? நாகப்பட்டில் இருக்குது. அந்த ஜும்மாக்கு அடிப்பாங்க. உங்கள் ஊரில் இருக்கா? எங்கே? திருவாரூரில் இருக்குது. வேறு எந்த ஊரில் இருக்குது? ஜும்மாவுக்கு அடிப்பாங்க திரும்ப ட்ரம் வச்சு. மயிலாடுதுறையில் நாகப்பட்டில் பார்த்துருக்கேன் நான். ஒரு பெரிய ட்ரம், பெரிய அந்த வச்சுருப்பாங்க, ட்ரம்மில் தோல் கட்டி வச்சுருப்பாங்க, குச்சி வச்சுருப்பாங்க, டம்மன்னு அடிப்பாங்க. அதை நினச்சிங்களா? சரி. அப்போ அதை செய்யும்படி பெருமான ஏவி இருந்தார்கள். அப்போ நான் கனவிலே பார்த்தேன், தாஃபபி வான நாயிமுன், நான் தூக்கத்திலே ஒரு மனிதர் என்னிடத்தை நடந்து சென்றார். ரஜுலுன் யஹ்மிலு நாக்கூசன் ஃபி யதிஹி, கையிலே ஒரு குச்சியை வைத்திருந்தார். குல்து, நான் கேட்டேன், யா அப்துல்லா அத்தபியு நாக்கூஸ், அப்துல்லாவே, அல்லாஹின் அடிமையே, அந்த நாக்கூஸை எனக்கு நீ தருகிறாயா? அப்துல்லா யாரை ஒருத்தர் பேர் தெரியலனா ஒரு அப்துல்லான்னு கூப்பிட்ற பழக்கம் அரபு மக்கள்கிட்ட. ஒருத்தர் பேர் தெரியலனா அவர் அப்துல்லா. இப்போ சமீபத்தில் போயிருந்தோம், யாரை பார்த்தாலும் மஹமூதுன்னு கூப்பிட்றாங்க. அரபு மக்கள் ஹபீபின்னு கூப்பிட்றாங்க, மஹமூதுன்னு கூப்பிட்றாங்க, முகமதுன்னு கூப்பிட்றாங்க. பொது பேர் அப்துல்லா, பொது பேர். இப்போ அரபு நாட்டில் சவுதியில் இப்போ இதெல்லாம் போகிறோம்ல, ஹஜ்ஜு உம்ராக்கெலாம் போனால் மஹமூத்
ஹபீப் அந்த பேர் வச்சு கூப்பிட்றாங்க. அந்த பேர் சரி. அப்போ வந்து அப்துல்லா தபியுன் நாக்கூஸ், அந்த நாக்கூஸ் எனக்கு விற்கிறீங்களா? கால அம்மா தஸ்னா பிஹி, இதை வைத்து என்ன செய்ய போகிறார் என்று அவர் கேட்டார். குல்து நதுஉ பிஹி இல ஸலாத், இதை வைத்து தொழுகைக்கு நான் அழைக்கப் போகிறேன். கால அஃபலா அதுல்லுக அலா மா ஹுவ கைரும் மின் ஸாலிக், இதை விட மேலான ஒன்றை நான் சொல்லித் தரட்டுமா? ஃபகுல்து லஹு பலா, சொல்லிக் கொடுங்களேன். ஆமாம் சொல்லுங்களேன். கால ஃபகால தகூலு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த பாங்கு சொல்லும் முறை சொல்லிக் கொடுத்தார். இல ஆஹிரி, கடைசி வரை. வகதல் இகாமத்தையும் சொல்லிக் கொடுத்தார். வலமா அஸ்பஹத்து, காலையில் ஆன பொழுது அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானிடத்திலே வந்தேன். வ அக்பர்து பிமா ரஅய்து, இரவில் கண்ட கனவை பெருமானிடத்திலே சொன்னேன். ஃபகால சொன்னார், இன்னஹா ல ருயா ஹக்குன், இது உண்மையான கனவாயிருக்கும். இன்ஷா அல்லாஹு தஆலா, அல்லாஹ் நாடுவானேயானால். ஃபகும் மா பிலால், பிலாலோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள். ஃப அல்கி அலைஹி மா ரஅய்த, நீங்கள் பார்த்ததை பிலாலுக்கு சொல்லுங்கள். ஃபல் யுஅத்தின் பிஹி, அதை கொண்டு அவர் பாங்கு சொல்லட்டும். ஃப இன்னஹு அந்தா சௌத்தம் மின்க, உங்களை விட உயர்ந்த உரத்த குரலை உடையவராக அவர் இருக்கிறார். குரலால் உயர்ந்தவராக இருக்கிறார் உங்களை விட. அதனால் நீங்கள் சொன்னால் மெதுவாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அதை திருப்பி சொல்லட்டும். நீங்கள் சொல்லி, நான் சொல்லி கொடுத்தேன் கனவுல பார்த்தது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படி ஆயிடுச்சு. ஃபகும்து மா பிலாலின் ஃபஜஅல்து உல்கியஹு அலைஹி, நான் அந்த பாங்கு சொன்ன வாசகங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வயுஅத்தினு பிஹி, அதை கொண்டு பாங்கு சொன்னார்கள். கால ஃபஸமிஅ பிதாலிக, பாங்கு என்று அதான் தானே, பாங்கு என்ற பேர் என்னாச்சு? பாங்கு ஃபார்சி வார்த்தை. பாங்கு உரத்த குரல்னு அர்த்தம். அதுக்கு உரத்த குரலில் அழைக்குதல். பாங்கே தரா, யாரு? இல்லாமல் இக்பால் கிதாபு பாங்கு தரா. பாங்கே துஹல்னா இன்னும் உரத்த சத்தமான குரல் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த பேர் வந்திருக்கு பாங்கு, உரத்த குரலில் அழைக்குதல். அது ஃபார்சி வார்த்தை. தமிழ்நாட்டில் இந்த இங்கே இந்தியாவில் பாரசீகர் ஆட்சி செஞ்சாங்கல்ல, மூலாயிரம் 800 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. நிறைய வார்த்தைகள், பாரசீக வார்த்தைகள், ஃபார்சி வார்த்தைகள் நம்மளை புழக்கத்தில் வந்துருச்சு. பாங்கு 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 அப்படின்னு சொல்லி. ஃபார்சி வார்த்தைகள் அப்படியே புழக்கத்தில் வந்துருச்சு. இப்போ எனக்கு அப்படி தமிழ்நாடு முழுசும், இந்தியா முழுசும் புழக்கத்தில் வந்துருச்சு. இப்போ சொல்கிறோம் அலீஃப், பே, தே, சே, ஜீம், ஹே, ஹே, இதுதான் ஃபார்சி பாஷை தான். ஃபார்சி மொழியில் அரபி கற்றுக்குறோம். ஃபார்சி பாணியில் அரபி எப்படி வரும் சொல்ல? அலிஃபுன், ப உன், த உன், ஜ உன், ஹ உன், ஹ உன், ஜீமுன். அலிஃபுன், அலிஃப், ப, தா, சா, ஜீம், ஹா, ஹா, தால், தால், அப்படிதான் வரும். அப்போ நம்ம வந்து அலிஃப், பே, தே, பே, தே, ஆடுகத்தனை சொல்லுவோம். இதெல்லாம் ஃபார்சி தான். இந்த பாரசீகர்களுடைய பழக்கம் தான். நம்ம நிறையா உருது வார்த்தைகள் இன்னும் தமிழில் புழக்கத்தில், உருது வார்த்தை, அரபி வார்த்தை, ஃபார்சி வார்த்தைன்னு தெரியாமலே புழங்கணும். 800 வருஷம் மூலாயர்கள் ஆட்சி செஞ்சார். அவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. கைது பண்ணி ஜாமீன் எடுக்கணும். ஜாமீன், கைது, வக்கீல் வந்திருக்கார், வக்கீல், இது எல்லாமே அந்த அவர்கள் புழங்கின வார்த்தைகள் தான். இல்லை அரபி வார்த்தை தான். கைது, ஆமாம், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் அந்த அரபியிலேருந்து வந்த வார்த்தைகள் தான், ஃபார்சிலேருந்து வந்த வார்த்தைகள் தான். சரிங்க. அச்சா பை, அப்போ பிலால் நாயத்தை நான் சொல்லி கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க அதை கொண்டு பாங்கு சொன்னாங்க. இந்த பாங்கு சத்தம் கேட்டவொன்னே வீட்டில் படுத்திருந்தாங்க உமர் நாயகம் வேகமாக ஓடி வந்தாங்க. கால ஃபஸமிஅ பிதாலிக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஹுவ ஃபீ பைத்திஹி, வீட்டிலே இருந்த உமர் அவர்கள் இந்த பாங்கு சத்தத்தை கேட்டார்கள். ஃபஹரஜ யஜுர்ரு ரிதாஹு, தங்களுடைய ஆடையை இழுத்து வண்ணமாக ஓடி வந்தார்கள். அப்படின்னா ஒழுங்காக கூட கையில் கேட்டால் துண்டெலாம் ஒழுங்காக போடாமல் அப்படி இழுத்துட்டு ஓடி வர்றாங்க. கையில் பிடிச்சி ஓடி வர்றாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு, முக்கியமான விஷயம் கேட்கறதுக்குன்னா நின்று கையில் கட்டி ஜுப்பாலாம் மாட்டிக்கிட்டு தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு பவுடர் வச்சா வருவாங்க. டப்பன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றாங்க. யக்கூல் யா ரசூலல்லாஹ் வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன். லகத் ரஅய்து மிஸ்ல மா அரா, நான் இப்பொழுது பார்க்கிறேனே இதே போட்டு தான் கனவிலே நான் பார்த்தேன். இப்போ நான் பார்ப்பது போலவே கனவிலே ஒரு பாங்கு சொல்வதை கனவிலே பார்த்தேன் என்று சொன்னார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சில வார்த்தை இந்த 2-3 பேர்லாம் வராங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா பேர் கனவு அல்லாஹ் தஆலா காமிச்சிருக்கிறான். ரவா அபூ தாவூத் தாரமி இப்னு மாஜா இல்லா அன்னஹு லம் யذ்குர் இகாமத, இகாமத் என்ற வார்த்தையையும் சொல்லித்தரவில்லை. அவர் சொன்னார்ல, மேலே வந்திருக்குல்ல, கதால் இகாமத்தன் மேலே வந்துச்சுல்ல, பாங்கையும் சொல்லி கொடுத்தாங்க, இகாமத் சொல்லி கொடுத்தாங்க வந்து இல்லையா. இப்போ சில ரிவாயத்தில் இகாமத் என்ற வார்த்தை மட்டும் வரல. வகால திருமதி ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுன் லாக்கின்னு லம் யுஸர்ரஹ் கிஸ்ஸத்தன் நாகுஸ். وأن أبي بكر رضي الله عنه قال خرجت مع النبي صلى الله عليه وسلم من صلاة الصبح,
நான் சுபு தொழுகைக்கு பெருமானாரோடு சென்றேன். ஃபகான லா யமுர்ரு பி ரஜுலின் இல்லா நாதாஹு பிஸ்ஸலாத் அவ் ஹர்ரகஹு பி ரிஜ்லிஹி. ஒரு பயணத்தில் போயிருப்பாங்க, எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க டென்ட்டுகளில். பெருமான தொழுகை அதையும் எழுப்புறாங்க. பெருமான தொழுகை போகும்போது ஒரு டென்ட்லேயும் அல்லாஹ் அஸ்ஸலாத் 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 அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சில நேரங்களில் அஸ்ஸலாத்னு சொல்லி கூட ஜி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சத்தம் கேட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சில பேர் அலாரம் அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சில பேர் அலாரம் தூக்கி போட்டு தூங்குவாங்க. சில பேர் பழக்கங்க அலாரம் தட்டி விட்டுரும், அலாரம் பறந்துடும். சில பேர் என்னதான் தட்டு எந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பழக்கம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் பெருமான சத்தம் கேட்டுன்னு சில பேர் எந்திரிச்சிருவாங்க. சில எந்திரிக்கலன்னு சொன்னால் சில நடந்து போயிட்டுருக்காங்க, வரிசையாக ஜனங்க படுத்துருக்காங்க. போர்கள் இந்த மாதிரி எங்கே பயணங்கள் போகும்போது பெருமாள் தங்கள் புனித பாதங்களால் அவருடைய பாதங்களை லைட்டாக தட்டுவாங்க, அடிச்சு பிடிச்சி செஞ்சு உட்காந்துங்க. அது பறக்கதான் நினைப்பா. நீ அதுக்கு போய் ஹதீஸ் சுன்னத்தில் நீங்கள் வெட்டி உதைக்காத யாரையும் போய் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பாதங்கள் பட்டால் அவங்க பறக்கதான் நினைப்பாங்க. நீ குனிஞ்சு மெதுவாக காலில் தட்டிவிடு, தம்பி எந்திரிமா அப்படின்னு தட்டிட்டா போதும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கால்களால் பாதங்களால் அசைப்பார்கள், எட்டி உதைப்பார்கள்னு சொல்லலை. தங்களை விரலை வச்சு தங்களை பாதத்துடைய விரலை வச்சு அவர் விரலை வச்சு நம்ம எந்திரிங்க அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அதான் பாருங்கள், அவர் ஹர்ரகஹு பி ரிஜ்லிஹி, தங்களுடைய கால் பாதங்களால் அவரை அசைப்பார்கள், அவருடைய பாதத்தில் அசைப்பார்கள். என்ன பை இது அவங்க முபாரக்காத் அப்படி அசைப்பதே அவர்கள் பெருமையாக கருதினார். காலையில் பெருமானுடைய புனித பாதம் என் மேலே பட்டுச்சு அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. நீ உதைச்சி பாறேன் அப்படிங்களா, எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை உதைப்பான் அவன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நீ என்ன செய்யக்கூடாது, யாரையும் உதைக்கக்கூடாது பை. நதி சாதாரணமாக வச்சு பெருமானாருடைய சூழ்நிலை வேறு, அவங்களுடைய முபாரக்கான பாதத்துடைய பறக்கத்து வேறு. ஹர்ரக்கு அசைப்பார், விரலை காலுடைய பெரு விரலை வச்சு அவங்க விரலை வச்சு இப்படி அசைப்பாங்க. நீ விட்டுறதுக்கு தான் சாக்குண்டு தூங்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லி 2 ஸ்டெப்பு வச்சு விட்றான். ஓங்கி பலேர்னு முதுகில் ஒரு ஊடு விட்டுட்டு இப்போ தொழுகை எழுப்பண்ணப்பா அப்படின்னு. அந்த மாதிரி செய்யக்கூடாது பை. ரவாஹு அபூ தாவூத். வான் மாலிக்கின் பலகஹு அன்னல் முஅத்தின ஜா உமர. ஃபஜ்ர் தொழுகை ஒரு தொழுகைக்கு எழுப்புவதற்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுகையோ வேற தொழுகையோ எழுப்புவதற்காக முஅத்தின் வந்தார். உமர் நாயகம் படுத்திருந்தார்கள். ஜா உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்தார். யுஅத்தினுஹு அவரை எழுப்புவதற்காக வேண்டி ஸலாத்தி சுபு தொழுகைக்காக வேண்டி. வஜதஹு நாயிமன், உமர் நாயகம் தூங்கி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவர் பெற்றுக்கொண்டார். ஃபகால், அவர் சொன்னார், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்று சொன்னார். உமர் நாயகம் தங்கள் டென்ட்டில் தங்கள் வீட்டிலேயோ தங்கள் டென்ட்டிலேயோ தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்தார். உமர் நான் தூங்கினதை பார்த்துட்டு அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் சொன்னார். உமர்னா எந்திரிச்சிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஹைருன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே வரும்போது அப்படி அந்த வார்த்தை சொல்ல வேணாம். நீங்கள் என்ன சொல்லுங்கள், சலாத் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லுங்கள், எந்திரிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது அந்த வார்த்தையை நம்ம இந்த மாதிரி வெளியே சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. அமரஹு உமர் யஜஅலா ஃபி நிதாஇ சுபு, ஃபஜ்ருடைய தொழுகையில் பாங்கில் மட்டுமே அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். பெருமானார் அப்படி தான் கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற நேரத்தில் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு. ரோஃபில் முஹத் ஏன் தடுத்துட்டாங்கன்னா அதுக்குரிய ஒரு மரியாதை இருக்கட்டும். அப்போ நாளைக்கு வந்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து ஜனாஸா அப்படின்னுவார். ஆளுக்கு ஒன்று சொல்லக்கூடாதுல. கடைசியில் ஒரு ஆள் தூங்கிட்டு எந்திரிக்கல சொல்லி பார்த்துட்டு சப்பு கட்டாங்களா அவர் அல்லாஹு அக்பர் அவர் முடிச்சு பார்த்தா ஜனாதா தூத்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஜனாதா இல்லையா எந்திரிச்சு ஓடுறாரு. அந்த மாதிரி ஆளுக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் அது ஃபஜ்ர் தொழுகையில் மட்டும் இருக்கட்டும், பாங்கில் மட்டும் இருக்கட்டும். அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நீங்கள் பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் இப்னு அம்மார் இப்னு சஅத் முஅத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال حدثني أبي أن أبيه عن جده أن رسول الله صلى الله عليه وسلم أمر بلالا أن يجعل إصبعيه في أذنيه. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் தங்கள் 2 விரல்களை காதிலே வைத்துக் கொள்ளும்படி. சொன்னார்கள், இன்னஹு அர்ஃபா லி சௌத்திக்க, உங்கள் சத்தத்தை இது இன்னும் கொஞ்சம் கூட்டி தரும். ரவாஹ் இப்னு மாஜா. அதாவது விரலை காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், காதை எடுத்து சொல்கிறத விட காதில் வச்சு சொன்னால் உங்கள் சத்தத்தை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தி அந்த டியூன் பண்ணி சொல்லும். அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அது மாதிரி அந்த காதில் வச்சுக்கிறது. இந்த பாட்டு படிக்கிறவங்க கூட பார்த்துருக்கீங்களா? இந்த பாட்டு படிக்கிறாங்க இருக்குல்ல, அவங்க காதில் வச்சுக்குவாங்க. இப்படி அந்த இதை வச்சுக்கிட்டு படிப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுக்கும், சத்தத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுக்கும். அந்த இதில் வச்சுக்கோங்க. பார்த்துருங்களா? இந்த மைக்கில் பாட்டு படிக்கிறாங்களே, அவங்க காதில் ஒரு இது வச்சு பட்ஸ் வச்சுக்குவாங்க. பட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பாட்டு படிப்பாங்க. படித்தோன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சத்தத்தை அழகுபடுத்தி
உயர்த்தி கொடுக்கும். இன்னும் அருஃபா லி சவுத், சத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரவா இப்னு மாஜா. அல்லாஹ் தஆலா கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.